வணக்கம். டாக் ஜட்ஜ்ல இன்னைக்கு 2025 அரசியல் ரவுண்ட் அப். இந்த வாட்டி ஸ்பெசிபிக்கா தமிழ்நாடு பத்தி மட்டும் நம்ம பேச போறோம். நம்மளுக்கு தமிழ்நாட்டில் நடந்த 2025 நடந்த அனைத்து நிகழ்வுகளையும் பார்க்கலாம். அரசியல், சோசியல், சினிமா முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துட்டானா கொஞ்சம் முக்கியமான விஷயங்களை மட்டும் டெஃபினட்டா கவர் பண்ணலாம். ஸோ அதை பத்தி நம்ம கூட இன்னைக்கு பேசுறதுக்கு நம்மளோட நண்பர் ரஜினி ராம்கி வந்திருக்காரு. அவரை பத்தி உங்களுக்கு தெரியும், நிஜமாவே ஹாட்டான டாபிக், வெளிப்படையா பேசக்கூடியவர், எந்த ஒளிவுமையும் பேசக்கூடியவர். நம்ம நிலைய வித்வான் பாஸ்டன் பாலாவும் கூட இருக்காங்க. ஸோ 3 பேரும் சேர்ந்து இன்னைக்கு டாப் ஜட்ஜ் 2025 தமிழ்நாடு ரவுண்ட் அப்புக்கு போலாம். வாங்க. ராம்கி, வாங்க, எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன் தினேஷ். சூப்பர் சூப்பர். சோ நம்ம முதல் விஷயம், இது நிறைய பேருக்கு போர் அடிச்சிருக்கோம். ஆனா உங்ககிட்ட நான் கேட்கறது நீங்க தமிழ்நாட்டுல இருந்து அது பக்கத்துல இருந்து பார்த்தவங்க, இந்த தமிழ்நாடு கல்விக் கொள்கை NEP அதை நிராகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு சொல்லிட்டே இருக்கு. சோ இதை பத்தி கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. என்ன நடந்துச்சு, என்ன நடக்க போகுது, அடுத்து என்ன நடக்கும், இல்ல இப்படியே இழுபறி நிலை தான் கண்டினியூ பண்ணுவோம், அதை சொல்லுங்களேன் கொஞ்சம். ஓகே, இந்த தேசிய கல்விக் கொள்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு 4.5 வருடங்களாக பேசிட்டே தான் இருந்திருக்காங்க. ஏன்னா அது அவங்க ஆரம்பிக்கும் போது இது தேசிய கல்வியை நிராகரிக்கிறோம், நாங்க மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாநில அளவில் ஒரு தேசிய கல்வியை கொண்டு போறோம்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி ஒன்று ஆரம்பிச்சாங்க. அந்த கமிட்டி என்ன நிலவில் இருக்குன்னு தெரியல. இது வரைக்கும் ஒரு எந்த விதமான ப்ராக்ரஸ் ஆகாத ஒரு ஏரியா அப்படின்னு சொன்னா இதுதான். ஆனா தொடர்ந்து ஒவ்வொரு விவாதங்கள்லயும் இந்த தேசிய கல்விக் கொள்கைங்கிறது வந்துட்டே தான் இருக்கு. ஏன்னா அவங்க ஸ்ட்ரெஸ் பண்றது, இதை நீங்க NEP ஃபாலோ பண்ணாதான் நாங்க நிதி ஒதுக்கீடு தருவோம் அப்படின்னு சொல்லி பண்றது. NEP பொறுத்த வரைக்கும் அதான் அதுல பெரிய அளவுக்கு ப்ராக்ரஸ் எதுவும் இல்லை. ஆக்சுவலா அந்த NEP அதனால நிறைய நிதி ஒதுக்கீடு வரல அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒரு அரசியலுக்காக ஒரு பயன்படுத்திட்டு, அதாவது இந்த இதெல்லாம் இந்த பள்ளிக்கல்வித்துறையில நடக்கிற டிலே அதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு பக்கம் ஆசிரியர்கள் போராட்டம் நடந்தது, இன்னொரு பக்கம் நிறைய ஸ்கூல்ல நிறைய தினசரி செய்திகளா வந்தது, பள்ளி கட்டடம் இடிந்து ஒருத்தர் பலி, இங்க சரியில்லை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டட் நிறைய நியூஸ் எல்லாம் வந்துட்டு இருந்தது. ஸோ இதையெல்லாம் இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னா எங்ககிட்ட போதுமான நிதி இல்லை அப்படின்னு அவங்க ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுத்தாங்க. இதுல என்னன்னா, ஏற்கனவே நம்ம ஹையஸ்ட் பள்ளிக்கல்வித்துறையில தான் அதிகமா நிதி ஒதுக்கீடு இருக்கா, 4000 கோடி வருஷம் நிதி ஒதுக்கீடு செய்யறாங்கன்னு நினைக்கிறேன். பட் அப்படி இருந்தும் இந்த NEP-ல அவங்க சைன் பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றத ஒரு பெரிய ஒரு அரசியலுக்கு யூஸ் பண்ணிட்டாங்க. பட் எண்ட் ஆஃப் த ரிசல்ட்ஸ் ஒன்றும் பெருசா ஒண்ணும் இல்லை. அது மாதிரி இப்ப நீங்க நீட் ஆகட்டும், NEP ஆகட்டும், இந்த நிறைய என்ட்ரன்ஸ் எல்லாம் நிறைய இன்ட்ரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இதையெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு தரப்பா பேசுறதுக்கோ, இது சரியா தவறா அப்படின்னு சொல்றதுக்கோ ஒரு சரியான ஆட்கள் இல்ல. அது எந்த தரப்பு இல்ல. அரசியலா பேசினா கூட பாஜக கூட அதை சரியா டிஃபெண்ட் பண்றது இல்ல. நீங்க இன்கேஸ் அவங்கதான் NEP ரிடியூஸ் பண்றாங்க, ஆனா அவங்களும் டிஃபெண்ட் பண்றது இல்ல. எனக்கு நமக்கு தெரிஞ்ச நம்ம VIP வட்டாரங்கள பாலகுருசாமி இருக்காருல்ல, துணைவேந்தர், அவர் மட்டும்தான் தொடர்ந்து NEP உடைய பெனிஃபிட்ஸ், நீட் எதுக்காக பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து ஒரு கன்சிஸ்டன்டா சொல்லியிருக்க ஒரே ஒருத்தர் அவர் ஒருத்தர். மற்றபடி வேற யாருமே அதை பத்தி நிறைய பேசுறது கிடையாது, எழுதுறது கிடையாது. அதனால ஒரு பெரிய ஒரு குழப்பமான நிலைமை தான் இன்னைக்கு நீடிக்குது. இது 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம எப்படி ஆரம்பிச்சோமோ அதே இடத்துலதான் இங்க நிக்குது. இதுவும் திரும்பவும் இன்னைக்கு தேர்தல் ஒரு இஷ்யூவா தொடர்ந்து கண்டினியூ ஆகும் தான் நினைக்கிறேன். இதுக்கு ஒரு எண்டே இல்லாத ஒரு எபிசோடுன்னு சொன்னா இதுதான். நம்ம இதுல நம்ம அதிகமா பேசுறதுக்கு ஒண்ணு இல்ல. இது கம்ப்ளீட்டா பொலிட்டிசைஸ் ஆயிடுச்சு. இட்ஸ் கோயிங் டு பி திமுக வர்சஸ் BJP அந்த கேமுக்கான ஒரு முக்கியமான ஒரு டூலா இதை அவங்க பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அருமை அருமை. நீங்க சொன்ன மாதிரி இந்த NEP அடுத்த தேர்தலை நோக்கி தான் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு 2 பேருக்கும் முடிவு இல்லாம தான் போயிட்டு இருக்காங்கன்னு நீங்க கரெக்டா தெளிவா விளக்கிட்டு இருக்கீங்க. பட் இதனால இப்போ ஸ்டூடெண்ட்ஸோட சிலபஸ் மாற்றக்கூடிய சாத்தியக்கூறுகளோ, ஏன்னா இவங்க மாநில கல்விக் கொள்கை அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருக்காங்க. அதனால குறிப்பா அடுத்த வருஷம் 10th and +2 போற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது எப்பவுமே ஒரு கலக்கமா தான் இருக்கும். அது ஏதாச்சும் மாத்த போறாங்க அப்படிங்கிற மாதிரி செய்தி அடிபடுது. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல, இதுல நீங்க அந்த 8th ஸ்டாண்டர்ட் ஹிந்தி மும்மொழி கொள்கைதாங்க ரொம்ப மேஜர் இஷ்யூ. ஆக்சுவலா இங்க தமிழ்நாட்டுல ஒரு மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளுக்குள்ள கன்சர்னே இந்த மும்மொழி கொள்கை தான். அது இதுல நீங்க இதை இன்டைரக்டா ஹிந்தி கம்பல்சரின்னு சொல்றதுதான் ஒரு பெரிய விஷயம். நீங்க CBSE ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூட பாத்தீங்கன்னா 8th வரைக்கும் ஹிந்தி ஓகே வேற படிக்கிறாங்க. பட் 8th தாண்டி 10th வரைக்கும் ஹிந்தி படிக்கணுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பயத்தை கிளப்பி இருக்குது. ஸோ அதனால அது பெரும்பாலும் தமிழ்நாடு இந்த ஹிந்தி விஷயத்தை அவங்க ஹிந்தி தனிப்பட்ட படிக்கிறாங்க. ஆனா நீங்க கம்பல் பண்ண முடியாது. அது ஒரு பேப்பரா போட்டு நீங்க அது ஒரு பாடமா நீங்க படிச்சுதான் 10th அப்படின்னு சொல்லும் போது அது அவங்களுக்கு ஒரு பெரிய சங்கடமா இருக்குது. ஸோ இதெல்லாம் சார்ட் அவுட் பண்றதுக்கான எந்த விதமான முயற்சிகளும் இல்லை. அதனால
நான் என்ன சொல்றது, தமிழ்நாடு அரசு பள்ளியிலே சொல்ல, தமிழ்நாட்டில் உள்ள சிபிஎஸ்இ போர்டு உள்ள அந்த பள்ளியில உள்ள சூழலே இப்படிதான் இருக்கு. அப்படிங்கும்போது இது தொடர்ந்து ஒரு சிக்கலை தான் கொண்டு வரும். ஜனங்க எப்படி புரிஞ்சுக்காங்கன்னா, என்இபி ஆகட்டும், நீட் ஆகட்டும், எல்லாமே வந்து நம்மள அவங்க ஏதோ ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க, நம்மள வந்து கட்டாயப்படுத்துறாங்க. அது கட்டாயம்னா அது இந்தி திணிப்பாதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் புரிதல் இருக்குது. ஸோ இதனால இது வந்து ஒரு டெட்லாக் சுச்சுவேஷன் நான் பாக்குறேன். இது தொடர்ந்து இப்படி கண்டினியூ ஆகும் தான் நான் பாக்குறேன். அருமையா சொன்னீங்க. இதே மாதிரி இந்த என்இபிங்கிறது இன்னொரு விஷயம் வந்துட்டு தமிழ்நாடு தொடர்ச்சியா நடந்துட்டு வந்து ஆளுநருக்கும் மாநில அரசு, குறிப்பாக ஸ்டாலின் அரசாங்கத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த மோதல், அது வந்து முடிஞ்ச பாடே இல்லை. இது அவர் எப்படி பதவியேற்ற வந்து அதுல இருந்து ஆரம்பிச்சுட்டே இருக்கு. சோ அதுல இன்னொன்னு திமுக அரசு வந்து அடிக்கடி குற்றச்சாட்டு என்னன்னா, முக்கியமான சரத்துக்கள்லாம் கையெழுத்து போட்டு அவர் அனுப்புறதில்ல, பிரசிடென்ட்டுக்கு அனுப்புறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கும் தீர்வு வந்த மாதிரி தெரியல. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது வந்து இந்த இழுபறி நிலை எப்படியே தொடர்ந்துட்டே இருக்குமா? ஏன்னா ஒரு கட்டத்துல வந்துட்டு ஆளுநர் ரவியே மாத்த போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் அது அப்படியே கிடப்புல போட்டாங்க. இப்ப திடீர்னு திருப்பி வந்துட்டு அந்த சண்டை முத்திட்டே இருக்கு. இது வந்து இதனால வந்து தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய நிதி வசதிகள் வராம போகக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கு. ஏன்னா ஒரு என்னதான் ஆளும் கட்சி எதிர்கட்சியா இருந்தாலும் கூட நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் பெற்று தருவதற்கு ஆளுநரோட செய்கைகள், அவரோட கையெழுத்து முக்கியமாக இருக்கு இல்லைங்களா? சோ இது எப்படி போகும் அப்படின்னு நீங்க பாக்குறீங்க? இரு எலெக்ஷன் வரைக்கும் எப்படி தொடரணும்னு நினைக்கிறீங்களா? ஆளுநர் எபிசோட் பொறுத்த வரைக்கும் இதுலயும் வந்து ஒரு இது வந்து கிட்டத்தட்ட என்இபி பேசின மாதிரி தான். நம்ம ஆளுநருடைய மோதல் அதெல்லாம் வந்து 4 ஆண்டுல தொடர்ந்துட்டு இருக்கு. பட் இந்த வருஷத்துக்கான டெவலப்மெண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா வந்து உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பாகட்டும், ஆளுநருக்கு வந்து ஒரு டெட்லைன் வைக்க முடியாது. இத்தனை காலத்துக்குள்ள அவர் வந்து மசோதாவை வந்து கன்சிடர் பண்ணும், இல்ல ரிஜெக்ட் பண்ணும், இல்ல திரும்ப ரெஃபர் பண்ணி எங்க ஜனாதிபதிக்கு அனுப்பணும் அப்படிங்கிறதெல்லாம் எந்த விதமான கெடு வைக்க முடியாது அப்படின்னு சொன்னது, அதெல்லாம் வந்து சரியா அதை பத்தின அதுக்கப்புறம் ஃபாலோ அப்ஸ், இது எல்லாமே ஒரு பெரிய பேசு பொருளாச்சு. இதை தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் நடந்ததுன்னா, ஆளுநர் மாளிகையில இருந்து ஒரு விளக்கம் ஒண்ணு வந்தது. அதுல வந்து ஒரு சொன்ன விஷயம் வந்து, எனக்கு அனுப்பி வைக்கப்பட்ட சட்ட மசோதாக்களை நான் எந்த அளவுக்கு குயிக்கா டிசிஷன் எடுத்திருக்கேன், அவங்க கேட்டுக்கொண்ட பிற சில விஷயங்கள் பெண்டிங்ல இருந்திருக்குது, சில இது நான் வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிச்சிருக்கேன் அப்படிலாம் ஒரு விளக்கம் கொடுத்து. சோ ஆளுநர் மாளிகைங்கிறது எப்போதுமே இந்த மாதிரி எல்லாம் விளக்கம் கொடுக்காது. சோ ஆனா அவங்க வந்து ஒரு நீண்ட நெடிய காலத்துக்கு அப்புறம் அவர் விளக்கம் கொடுக்கும்போது ஒருவேளை ஆளுநர்ல மாற்றம் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேச்சுலாம் நடந்தது. அதை தாண்டி அவர் சொன்ன ஒரு விஷயம் ஆக்சுவலா என்னன்னா, நீங்க வந்து இந்த அவர் நிறுத்தி வைத்த இந்த 10 மசோதாக்களோட அடிப்படை என்னன்னா, ஆளுநருடைய அந்த துணைவேந்தர்கள் நியமிக்கிற விஷயங்கள், சர்ச் பேனல் கமிட்டி, அதுல அவருடைய அதிகாரத்தை குறைக்கிறது, முக்கியமா தமிழ்நாடு முழுக்க துணைவேந்தர் அப்படிங்கறதுல விஷயத்துல வந்து ஆளுநர் இல்ல அப்படிங்கறது, அதாவது ஆளுநருடைய அதிகாரத்தை குறைப்பதற்கான அந்த மசோதா. சோ அது ஆப்வியஸா எந்த ஆளுநர் வந்தாலும் அப்போஸ் பண்ணாங்க. என்னுடைய அதிகாரத்தை குறைக்கிறது யார் எல்லாரும் அக்செப்ட் பண்ணி சைன் போடுவாங்க. சோ அது வந்து கட்சி தாண்டி ஒரு விஷயம். அதை வந்து அவரு செய்தாதான் நான் பாக்குறேன். நீங்க நம்ம எப்படி ஸ்கேல் எப்படி பாக்கணும்னா, மற்ற ஆளுநர்களோட ஒப்பிட வேண்டியிருக்குது. வெஸ்ட் பெங்காலுடைய ஆளுநர் எப்படி நடந்துக்கிட்டார், கேரளாவோட ஆளுநர், நானே பல விவாதங்கள் சொன்னேன். நீங்க அதை ஒப்பிட்டு பார்க்கும்போது ரொம்ப சென்சிபிளா தான் ஆளுநர் ரவி வந்து நம்ம இங்க பேசிட்டு இருக்காரு. அவருடைய பொசிஷனுக்கு அவர் ஆசிய ஆளுநரா என்ன பண்ணணுமோ அதை பண்றாரு. அதை தாண்டி அவருக்குள்ள இன்ட்ரெஸ்ட் எல்லாம் சொல்றாரு. தமிழுக்கு அவருக்கான கனெக்டிவிட்டி, அவர் முன்னாடி ஒரு மேகசினுக்கு இன்டர்வியூ கொடுத்தாரு, அப்புறம் ஒரு சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்தாரு. அதுலதான் வந்து அவர் எனக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள கனெக்ஷன் என்ன எப்படி இருந்தது, சின்ன வயசுல இருந்து எப்படி எவால்வ் வந்தது, அதுக்கப்புறம் நான் இங்க வந்துட்டு நான் தமிழை கத்துக்கிட்டேன் அவர் சொன்ன விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப ஒரு ரீசனபிளா அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருந்தது. இவதான் ஒரு ஆளுநரா என்ன செய்ய முடியுமோ அவர் செஞ்சிருக்காரு, அவ்வளவுதான். அதை தாண்டி அவருடைய பதவிக்கு சேலஞ்ச் பண்ண வரும்போது அதுக்கு ஒரு எதிர்த்து குரல் கொடுத்திருக்காரு, அவ்வளவுதான். பட் இதை தாண்டி அவருடைய தாமதத்தினால் அந்த ஆன்லைன் கேம்ஸ் அது கொஞ்சம் டிலே ஆச்சு. மற்றபடி பெரிய அளவுக்கு இம்பாக்ட் இல்லை. ஆனா இதுவும் பெரிய அளவுக்கு அரசியலுக்கு பயன்படுத்தப்பட்டதுதான். இந்த விஷயம் வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் குடியரசுத் தலைவர் இன்வால்வ் இதெல்லாம் ஆனதுல ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ தமிழ்நாட்டுல வந்து இந்த ஆளுநர் மோதல் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் திமுக. அதை வந்து அவங்க பாஜக பிரதிநிதியா இருக்கு, RSS திரும்ப சொன்னது எல்லாமே வந்து அவர் ஒரு பக்கம் அவர் ஒரு ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காரு அவர் மாதிரி. ஸோ அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ் தான் இருந்தது. பட் மக்கள் மத்தியில இது உண்மையிலே வந்து பெரிய அளவுல கவனிக்கப்படாத டாபிக்காவே ஆயிடுச்சு ஆக்சுவலா. ஏன்னா நீங்க வந்து ஒரு விஷயத்தை திரும்ப சொல்லும் போது அது பெரிய அளவுல மக்கள் அதை ரசிக்கல. அடுத்த டாபிக் அப்படியே போய் நகர ஆரம்பிச்சுட்டாங்க. அதுதான் நடந்தது ஆக்சுவலா. பட் இந்த 2 விஷயம் வந்து நான் பாக்குறேன். அந்த உச்ச நீதிமன்றத்துல நம்முடைய ஆளுநர் ராவி பத்தின அந்த மோதல் சம்பந்தமான விஷயங்கள் அங்க விவாதிக்கப்பட்டதும் சரி, அவர் கொடுத்த விளக்கமும் சரி, 81% மசோதாக்கள் நான் உடனடியா சைன் போட்டிருக்கேன் ஒரு பெரிய விளக்கெல்லாம் கொடுத்தாரு. சோ அதெல்லாமே ஒரு முக்கியமான பாயிண்டா நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் வேற எந்த மாநிலங்கள்லயும் வேற எந்த மாதிரி ஆளுநர்கள் வந்ததுன்னா அவங்களுடைய ரிலேஷன்ஷிப், ஆளுநர் பதவிங்கிறது செக் அண்ட் பேலன்ஸ்க்காக வைக்கிறது தான் ஆக்சுவலா.
ஸோ அது வந்து எந்த அளவுக்கு அவங்க வந்து மாநில அரசோட வந்து செயல்படுவாங்கிறதுலாம் வந்து அது ஒரு மாதிரி ஒரு ஒரு கிரே ஏரியாவா இருந்தது. இன்னைக்கு வெளிச்சமா வந்துருச்சு. இவங்க கோஆபரேஷன் இல்லாம அவரால் செயல்பட முடியாது, அவருடைய கோஆபரேஷன் இல்லாம பண்ண முடியாது வெளியே தெரிஞ்சிச்சு. அடுத்தடுத்த மாநிலங்கள்ல இந்த மாதிரி ஒரு சேலஞ்சிங்கான ஒரு அத்தாரிட்டி வரும்போது எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படிங்கிற இதுக்கும் ஒரு தமிழ்நாடு ஒரு 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 முன்னுதாரணமா அமைஞ்சிட்டு தான் நான் பாக்குறேன். இதுவும் கண்டினியூ ஆகும். NEP போல இந்த ஆளுநருக்கான ஒரு இந்த மோதல் போக்குங்கிறது இதுவும் கண்டினியூ ஆகும் தான் நான் பாக்குறேன். கண்டிப்பா இந்த மோதல்ல வந்துட்டு முக்கியமான விஷயம், நம்ம முக்கியமான ஒரு விஷயத்த இப்போ திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கான வந்தோடனே உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா முதல்ல வந்து நீட் கையெழுத்து தான் முதல் அப்படின்னாரு. இப்போ வந்து அதுக்கு கொஞ்ச நாள் அப்படியே கிடப்புல போட்டிருந்தாங்க. இப்ப திடீர்னு அடுத்த எலெக்ஷனுக்கான முஸ்தீபல் நடக்கிறப்போ திடீர்னு சொல்லிட்டு நாங்கெல்லாம் ரெடியா தான் எல்லாம் அனுப்பிட்டோம், ஆளுநர் தான் கையெழுத்து போடலாம், திருப்பி அதை வந்து ஆளுநர் மேல வந்து அதை தள்ளி வைக்க பாக்குறாங்க. இதே படி பாக்க நீட் மோதல் அப்படிங்கிறது வந்துட்டு நேஷனல் லெவல்ல பாத்தீங்கன்னா மத்த எல்லா மாநிலங்களும் கிட்டத்தட்ட ஏத்துக்கிட்டாங்கன்னு அப்படின்னு சொல்ல முடியும். இப்ப தமிழ்நாடு மட்டும்தான் எதிர்த்துட்டு இருக்கு. இதோட சைட் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நேஷனல் லெவல்ல ஒரு வைடர்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீட் இருந்துதான் தீரும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஒரு விலக்கு கொடுக்க முடியாதுங்கிற நிலைமையில தான் எந்த மத்திய அரசாங்கமும் எடுக்க முடியும். இன்னைக்கு பிஜேபி இருக்கோ வேற எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் இது மாற்ற முடியாது. ஏன்னா நீட் நீங்க சொன்ன முன்னாள் அரசாங்கம் பிஜேபிக்கு முந்தைய அரசாங்கமும் சப்போர்ட் பண்ணி தான் இருக்கு. ஸோ இந்த நீட் விஷயம் என்ன ஆக போகுது, இதுவும் ஒரு கண்டினியூஸ் விவகாரம் போயிட்டு இருக்கு. முன்ன அந்த காவிரி பிரச்சனை இருந்த மாதிரி இப்போ வந்து NEP ரெண்டுமே வந்து ஒரு தொடர் பிரச்சனையா ஆயிட்டு இருக்கு தமிழ்நாட்டுக்கு. இந்த நீட் விஷயம் 2 அப்டேட் நான் பாக்குறேன் இந்த வருஷம். ஒண்ணு வந்து அந்த எடப்பாடியார் அரசு வந்து அவங்க கொடுத்த 7.5% அரசு பள்ளி மாணவர்களுக்கு கொடுத்த அந்த 7.5% அது வந்து உண்மையிலே பெரிய அளவுக்கு வந்து ஒரு பெரிய பெனிஃபிட்டா வந்திருக்கு. அதோடைய தாக்கம் இருக்கு பாத்தீங்களா, அதோடைய பெனிஃபிட் இப்பதான் மக்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, இது நல்ல விஷயம் அப்படின்னு வந்து ஒரு ஒரு நீண்ட காலத்துக்கு அப்புறம் இன்னைக்குதான் அதோட எது வெளிச்சத்துக்கு வருது. அது ஒரு விஷயம். அரசியல் ரீதியா அவருக்கு வந்து ஒரு பெரிய பலன் கொடுக்கும். நான் கூட இதை வந்து இன்னும் பெரிய அளவுக்கு இன்னும் கொண்டு போவாங்க திமுக நினைச்சேன். அதுல ஏதோ அவங்க டச் பண்ணவே இல்லை. ஸோ இதனால இது வந்து எடப்பாடியோடைய ஒரு ஒரு முக்கியமான அடையாளமாவே மாறிடுச்சு. இது முக்கியமான விஷயம் தமிழ்நாடு பத்தி. ஆனா ஓவராலா நீட்டை பத்தி இந்த கடந்த பல வருடங்களாக தேசிய அளவுல பேசப்பட்ட விஷயம் இருக்கு பாத்தீங்களா, நீட்டை பத்தி ஒரு பெரிய அளவுக்கு போர்ட்ரை பண்ணி அது நல்ல விஷயம் அப்படிலாம் நினைச்ச அந்த ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா, அது இந்த வருஷமும் கடந்த வருஷத்துலயும் வந்து ஒரு கொஞ்சமா ஒரு சுணக்கம் வந்திருக்கு. என்ன காரணம்னா, நீட்டு தேர்தல் நடந்த குளறுபடிகள், பாம்பேல வந்து சில மாணவர்கள் ரோட்ல இறங்கி போராட்டம் நடத்தினாங்க. பல இடங்கள்ல வந்து நிறைய குளறுபடி எல்லாம் பரவாயில்ல செய்திகள்லாம் வர ஆரம்பிச்சுது. ஸோ இது வந்து அது வரைக்கும் வந்து ஒரு நீட்னா ஒரு நல்லா நடத்துறாங்க அப்படிங்கிற ஒரு மாதிரியான ஒரு அபிப்பிராயம் வந்து இந்த 2 ஆண்டுகள்ல பிரேக் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது மோரோவர் CBSE மாணவர்கள் உண்மையிலே கடுமையான அப்செட்ல தான் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க போடுற எஃபர்ட்டுக்கு அந்த மார்க்ல வரல. ஸோ அவங்க நீங்க வந்து இங்க தமிழ்நாட்டுல வெளிப்படையே தெரியுது. ஏன்னா தமிழ்நாட்டு அரசு பள்ளி மாணவர்களுக்கும் இந்த CBSE படிச்ச மாணவர்களுக்கும் உள்ள அந்த வித்தியாசம் நாளுக்கு நாளா வந்து ரொம்ப அதிகமாயிட்டே வருது. ஸோ இந்த வருஷம் பாத்தீங்கன்னா CBSE மாணவர்கள் எடுத்த மார்க்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆவரேஜா நீங்க பாப்பீங்க. நீங்க மார்க்கை வச்சு நீங்க அவங்களுடைய இதை மதிப்பிடவே முடியாது. நிறைய ரொம்ப ஸ்ட்ரிக்டான வேல்யூவேஷன் எல்லாம் நடந்திருக்குது. வேல்யூவேஷன் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்திருக்குது. ஸோ அதனால அவங்க மத்தியிலயும் சரி இவ்வளவு வேல்யூவேஷன் ஸ்ட்ரிக்டா வேல்யூவேட் பண்றாங்க, நீட்டையும் வந்து இவ்வளவு கெடுபடி பண்றாங்களேங்கிற மாதிரி அவங்களும் ஒரு அப்செட்ல தான் இருக்காங்க. இது நாட் ஜஸ்ட் நான் தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, மற்ற ஸ்டேட்லயும் ஒரு இது இருக்கு. ஸோ இந்த நேரத்துல வந்து இப்ப அவங்க ஒரு புதுசா ஒரு தனியா NTA எல்லாம் ஒரு ஸ்ட்ரக்சர் உள்ள கொண்டு வரதுக்காக ஒரு ரீசெண்டா ஒரு பில் பாஸ் பண்ணிருக்காங்க. அதுல வந்து ரிஃபார்ம் நடக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கு. பட் ஓவராலா அந்த 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 பெப் வந்து கொஞ்சம் குறைஞ்சிட்டு தான் இருக்குது. ஸோ இதை வந்து தமிழ்நாட்டு மாணவர்கள் நிச்சயமா புரிஞ்சுப்பாங்க. இதைதாங்க நாங்க ஆரம்பத்துல சொல்லிட்டு இருந்தோம், எங்களுக்கு வேணாம்னு சொன்னோம் அப்படின்னு சொல்றதுக்கு ஜஸ்டிஃபை பண்றதுக்கான எல்லா சாத்தியமும் இன்னைக்கு வந்துருச்சு. அதனால அந்த லெவல்லையும் பொதுவா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து எல்லாத்துக்கும் தேவைதான் அப்படிங்கிற காலகட்டம் தான் இருக்கும். ஏன்னா ஸ்டாண்டர்ட் குவாலிட்டியை மெயின்டைன் பண்றது இதுக்கெல்லாம் நம்ம தேவைதான். பட் ஆனா இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்துற இந்த மெத்தடு அதுல சில குளறுபடிகள் நடக்கும் போது நான் வந்து வியாபனம் ஒரு சின்ன ஒரு புத்தகம் எழுதினேன். அது 15 years பேக் உள்ள கதையெல்லாம் இருந்தது. அதெல்லாம் இன்னைக்கு ரிப்பீட் மோட்ல வந்து இன்னைக்கு அதெல்லாம் வந்து சாத்தியங்கும் போது ஏன் அப்ப அது ஏன் வந்து அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொண்டு வர முடியாது அப்படிங்கிறது. ரெண்டாவது அரசியல் ரீதியா இதுல ஒரு பெரிய குழப்பம்லாம் இருக்கு. என்னன்னா இந்த நீட்டுங்கிற விஷயத்த வந்து நீட் தொடர்பான இந்த ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்கு பாத்தீங்களா, இதுல வந்து காங்கிரஸ் என்ன சொல்லுதுன்னா குளறுபடிகள் இருக்கின்றன, ஆனா நீங்க வந்து அதாவது சிஸ்டம் வந்து ஃபெயிலியரா இருக்கு, சிஸ்டத்தை சரி பண்ணுங்கன்னு காங்கிரஸ் சொல்லுது. பட் டிஎம்கே டேக் என்னன்னா சிஸ்டமே சரியில்லை, கம்ப்ளீட்டா மாத்துங்கன்றாங்க. அது நாட் பாசிபிள்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இப்ப காங்கிரஸே அதை வந்து நீட்டை வந்து அவங்க வந்து நீட்டை வந்து கம்ப்ளீட்டா அதை நிறுத்திடுங்கன்னு எல்லாம் சொல்லவே இல்லை. அவங்க அதுல உள்ள பிரச்சனைகள் குளறுபடிகளை சரி செய்யணும் தான் சொல்றாங்க.
பட் நம்மளுடைய டேக் வந்து வேற மாதிரி இருக்குது. ஸோ இதனால இவங்களுக்குள்ளே ஒரு பெரிய டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும்போது இது எப்படி வந்து ஒரு மொமெண்டா எடுத்துட்டு போகுது, இந்தியா கூட்டணி சார்பா என்ன மாதிரியான ரெப்ரசன்ட் வைப்பாங்க, இல்ல இது வந்து அப்படிங்கிற ஒரு 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 சந்தேகம்லாம் இருக்குது. ஸோ அகைன் இதுலயும் வந்து பெரிய அளவுக்கு இந்த வருஷம் வந்து நீட் விஷயத்திலயும் ஒரு பெரிய ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டோ ஒரு இதே இல்ல. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மக்கள் அவநம்பிக்கையை தான் எதிர்கொள்றாங்க. ஆனா ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நீட் ரிலேட்டட் ட்ரைனிங்ஸ் இதெல்லாம் சென்டர்ஸ்லாம் அதிகமாயிட்டே வராங்க. ஸோ அந்த அவேர்னஸ் இருக்கு. மக்கள் வந்து இதுக்கு மேல நீட் எல்லாம் வாய்ப்பே கிடையாது, நீட் விலக்கு கூட வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால நம்ம அதை போய் ஆகணும் அப்படிங்கிற முடிவு வந்துட்டாங்க. மக்கள் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அதுல என்னன்னா நாளைக்கு வந்து இது இது அதே சமயத்துல இந்த இதுல உள்ள குளறுபடிகள் எந்த அளவுக்கு நம்ம இப்படி ரொம்ப இருக்கும், இதனால நம்மளுடைய லைஃப் அஃபெக்ட். ஏன்னா நீங்க எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா நீட் ப்ரிப்பேர் பண்ற நிறைய மாணவர்கள் பாத்தீங்கன்னா 1 attempt 2 நாள் 2 வருஷம் டெடிகேட்டா வந்து ஒர்க் அவுட் பண்றாங்க, 2 attempt எல்லாம் பண்றாங்க. ஸோ அவங்களுடைய டைம் வந்து அதெல்லாம் ஒரு முக்கியமான கன்சர்ன். நீங்க நீட் படிச்சு எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு வெளில வரும்போது அவங்களுக்கான ஏஜ் எல்லாம் பார்க்கணும். அது வந்து ரொம்ப ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் சொல்லணும். ஒரு 5 years 7 years அங்க அந்த துறையில இருந்துட்டு வெளில வந்து ப்ராக்டிஸ் பண்ண வரும்போது அவங்களுடைய ஏஜ் ஃபேக்டர் அதெல்லாம் பார்க்கணும். ஸோ அதனால ஒரு பெரிய இதெல்லாமே மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த பிளஸ் டூ மாணவர்கள் காலேஜ் போறவங்க மத்தியில ஒரு பெரிய ட்ரெண்டே தெரியுது. முன்னெல்லாம் ஐடியை நோக்கி பயங்கரமா போவாங்க எல்லாரும். இப்போ வந்து கொஞ்சம் மாற்றம் தெரியுது. மெக்கானிக்கல் எலக்ட்ரானிக்கல் துறையும் நோக்கி போறாங்க. ஸோ இந்த மாற்றங்கள்லாம் இருக்கு. இதுக்கு வந்து எந்த அளவுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க, இதெல்லாம் இந்த என்டிஏ சம்பந்தமான குளறுபடிகள்லாம் எப்படி சரி பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியோட தான் இந்த வருஷத்தை நம்ம தாண்டி அடுத்த வருஷத்துக்கு போறோம். பார்க்கலாம் நெக்ஸ்ட் இயர் நிறைய இருக்கு. ஏன்னா இது ஒரு பெரிய மூவ்மெண்ட் தான். இந்த ஒரு பில் புதுசா ஒரு பில் போட்டு இதெல்லாம் யுனைட் பண்றது, ஒரு ஒரு சிங்கிள் பாடியில கொண்டு வர்றது அப்படிங்கிறதே ஒரு நல்ல விஷயம் தான். அது பார்க்கலாம் ஒரு நல்ல விஷயம் நடக்கும். அருமை அருமை. சும்மா ரொம்ப ரொம்ப விளக்கமா தெளிவா பேசுனீங்க, நீட்டை பத்தியும் சரி என்இபி பத்தியும் சரி. ஸோ அங்கிருந்து கொஞ்சம் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார்டம்குள்ள முதல்லாம், அதாவது சர்ச்சை மிக்க பொலிட்டிக்கல் என்ட்ரி. தமிழகத்தை பொறுத்தளவு வந்து இரு கட்சிகள் நம்மளுக்கு தெரிஞ்சதுதான், அதிமுக திமுக தான் 2 சக்திகளா இருந்துச்சு. இப்போ புதுதாக வந்து புது சக்தி டிவிகே. நம்ம இதை பத்தி பேசியிருக்கோம். விஜய் வந்து என்ட்ரி கொடுத்தாரு. அவர் வந்து குருவிகள் அப்படின்னு சொல்றது ஆகட்டும், தற்குறிகள் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறத பற்றி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபோர்ஸா உருவாயிட்டு வருகிறாரு. அதுவும் இன்னும் பாத்தீங்கன்னா இந்த கரூர்ல நடந்த அந்த கூட்டத்துக்கு அப்புறம் வந்துட்டு பெரிய உயிரிழப்பு, 41 பேரை உயிரிழந்தாங்க. அது வந்து பெரிய அடி. எந்த ஒரு புது கட்சி ஆரம்பிச்சாலும் அப்படிப்பட்ட பேரிடியை தாங்கிட்டு வெளியில வர்றது இப்ப ரொம்ப கஷ்டம். ஆனாலும் பாத்தீங்கன்னா நான் பார்த்த வரைக்கும் எனக்கு என்ன ஆச்சரியமூட்டும் விஷயமா இருந்துச்சுன்னா, அதுக்கு போன அந்த ரசிகர்கள், பாதிக்கப்பட்ட குடும்பங்களே வந்து விஜய்க்கு ஆதரவா இருந்ததுதான். எத்தனைதான் வந்து நெகட்டிவ் கேம்பெயினிங் எல்லாம் நடந்தாலும் கூட அதையெல்லாம் தாண்டி வந்து விஜய்க்கு ஒரு 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 பெரிய புஷ் இருக்கதான் தோணுது. அடுத்த முதல்வர் ஆவாரா அப்படிங்கிற கேள்வி போறதுக்கு முன்னால அதை ஹேண்டில் பண்ண விதத்தை பத்தி முதல்ல உங்க கருத்தை சொல்லுங்க. அந்த கரூர் விபத்து, அதை டிவிக்கு எப்படி ஹேண்டில் பண்ணுச்சு? இதை வந்து இதை பார்த்து விஜய் பயந்துட்டாரா? ஏன்னா அதுக்கு அவர் பண்ண ஆக்டிவிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மாதங்கள் வெளியிலேயே வரல. சோ அதை பத்தி முதல் கருத்து சொல்லிட்டு அப்புறம் நம்ம ஃபியூச்சருக்கு போகலாம். இல்ல இதுல எனக்கு 2 விஷயம் வந்து இந்த விஜய் பத்தின அரசியல் சம்பந்தமா பேசும்போதெல்லாம் எனக்கு வந்து பாபாவும் ஞாபகம் வரும். பாபா நாங்கெல்லாம் பிளாக் காலத்துல வந்து நிறைய இது இந்த காட்சி அரசியலுங்கிற விஷயத்த பேசி நிறைய எழுதுவோம். ஞானி கூட திண்ணையில சண்டை இதுல எல்லாம் எல்லாத்துலயுமே வந்து பிரதானப்படுத்த சினிமா நடிகர்கள் வந்தா ஒரு பெரிய காட்சி அரசியல் நடக்குது அப்படிலாம் வந்து ரொம்ப சீரியஸா இணையத்துல உட்காந்து அவ்வளவு எழுதணும். அந்த அந்த விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு வந்து அது ஜஸ்ட் லைக் தட் எல்லாம் கடந்து போறாங்க. அது ஒரு பெரிய விஷயமே இல்ல. அது அவரு ஏங்க அவரு பெரிய பாப்புலர் ஸ்டாருங்க, அவரு வரலாங்க, எது வேணாலும் பண்ணலாங்க அப்படின்னு சொல்லும் போது வேடிக்கையா இருக்கு. நம்ம இது வரைக்கும் அந்த நம்ம பேசிட்டு வந்த வேல்யூ சிஸ்டம்லாம் தலைகுப்புற கவுத்து போட்டு நம்ம என்னெல்லாம் பேசியிருக்கோம். ஏன் வந்து விஜயகாந்த் அரசியலுக்கு வரார், ஏன் ரஜினி அரசியலுக்கு வரார், அவங்களுக்கு வந்து அவங்க என்ன செஞ்சிருக்காங்க சொசைட்டிக்கு, அப்படி இப்படி எல்லாம் பேசின ஒரு பெரிய ஆரோக்கியமான சூழல் அன்னைக்கு நாங்க வந்து அதை குடையடி சண்டை தான் நம்ம நினைச்சோம் வச்சுலாம். இன்னைக்குதான் தெரியாதோட வேல்யூஸ் எல்லாம். இன்னைக்கு அதை பத்தி எல்லாம் எந்த கவலையும் இல்ல, நேரடியாக வர்றாங்க. நான் வந்து முதல்வர் பதவிக்கு தான் வரேன். அந்த விஷயம் வந்து விஜய்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. கோடியில இருக்கிற ஒன்றிய செயலர் கீழே அவர் கட்சியில இருக்கிற எல்லா தொண்டர்களும் நான் இந்த பதவிக்காக தான் வரேன், எனக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கறதான் ஸ்ட்ரைட்டா வராங்க. இது வந்து கம்ப்ளீட்டா அரசியலை மாத்தி போட்டுதான் நான் பாக்குறேன். 2வது விஜய்க்கு பின்னாடி இருக்கிற அந்த ஒரு கூட்டம், அது ஒரு பெரிய கிரேஸ் கூட்டம். அதை பத்தி நிறைய பேர் பேசிட்டாங்க எல்லாரும். அது ஒரு பெரிய கூட்டம். 2வது அவருக்கு பின்னாடி இருக்கிற அந்த பணபலம், அங்க இருக்கிற அந்த எல்லாமே வந்து இதுதான் வந்து காட்சி அரசியல். நம்ம இதுவரைக்கும் காட்சி அரசியல் சொல்லி ஜெயலலிதா இவர்கள்லாம் விமர்சித்ததெல்லாம் காட்சி அரசியலே கிடையாது. அதெல்லாமே ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இன்னைக்கு இவங்க வந்து முன்னாடி நிறுத்துற ஒரு காட்சி அரசியல் தான் ரொம்ப முக்கியமான காட்சி அரசியல். இதுல வந்து அவரு ஜனங்கிட்ட கனெக்ட் ஆகவே இல்லையே.
ஹார்ட்லி அவர் பேசுறது 10 minutes தான். ஆக்சுவலா அந்த 10 minutesல அவர் என்ன கன்வே பண்ணா எழுதி கொடுத்ததுதான் கொடுக்குற மாதிரி தான் நமக்கு ஒரு ஃபீல் வருது. ஒரு ஜஸ்ட் அவரு யார் கூட அவர் நிர்வாகிகள் கூட பேசுற மாதிரியான ஒரு கிளிப்பிங்ஸோ, அவர் கூட அவர் கூட நெருக்கமா எத்தனை பேர் இருக்காங்க கூட தெரியல. ஒரு மாதிரி ஒரு கம்ப்ளீட்டா ஒரு ஐசோலேட் பண்ணி அவர் ஏதோ ஒரு ரட்சகர் மாதிரி வந்து காமிச்சு ஸ்டேஜ்ல ஏத்தி விட்டு அவரை பேச வச்சு கொண்டு போறாங்க. இது எந்த அளவுக்கு எடுபடணும் நிஜமாவே தெரியல. அதாவது ரசிகர்கள் ரசிக்கலாம், விஜய் ரசிகர்கள் ரசிக்கலாம், ஒரு விஜய் மேல ஒரு அஃபெக்ஷன் இருக்கிறவங்க எல்லாம் கொண்டாடலாம். ஆனா ஒரு காமன் மேன் எப்படி இதை பாக்குறான், என்ன இது வந்து நமக்கு கைமீறி போய், ஏன்னா நம்ம போஸ்ட் கோவிட்க்கு அப்புறமாவே கோவிட் சுச்சுவேஷன் நம்ம பாத்துருக்கோம். கம்ப்ளீட்டா நம்மள வந்து டிஸ்கனெக்ட் ஆகி தனியா இருக்கிற மாதிரி, என்ன இது இவ்வளவு தூரம் இணையம் வந்துருச்சு எல்லாம் கனெக்ட் ஆன மாதிரி ஒரு கம்ப்ளீட்டா அவங்க சுருக்கி போட்ட மாதிரி. சோ இப்ப இப்படி ஒரு பிரபலங்கள்லாம் வரும்போது என்ன நடக்குதுன்னே மக்களுக்கு தெரியாது. ஈவன் தோ உங்க வீட்டுல நெட் இருக்குது எல்லாம் இருக்கு, இருந்தாலும் நீங்க வந்து ரொம்ப கம்ப்ளீட்டா ஐசோலேட் ஆகுறீங்க. சோ இதெல்லாமே மக்கள் ரொம்ப சீரியஸா பாப்பாங்க தான் நான் பாக்குறேன். ரெண்டாவது எனக்கு வந்து அந்த கரூர் பின்னடைவுன்னு இருக்கு பாத்தீங்களா, அந்த பின்னடைவாவே விஜய் இன்னும் நினைக்கல. அதுதான் மிகப்பெரிய ஆபத்தான விஷயம். ஆக்சுவலா அது வந்து அவரை வந்து அந்த கொஞ்சம் கூட குற்றம் வச்சு 1% கூட இல்லைங்க. நீங்க எப்படி ஒரு காமன் மேனை கன்வின்ஸ் பண்ணீங்க, நீங்க என்ன வேணா ஜஸ்டிஃபை பண்ணலாம், நீங்க வந்து அரசோட நடவடிக்கைகள் சரியில்லை, இது ஒரு கான்ஸ்பிரசி தியரி அப்படிலாம் சொல்லி பண்ணலாம். பட் ஒரு காமன் மேனோட அடிப்படையான கேள்வி என்னன்னா, நீங்க வராம இருந்தீங்கன்னா 41 பேர் இன்னைக்கு இருந்திருப்பாங்க, நீங்க வராம இருந்தீங்கன்னா 41 பேர் இன்னைக்கு உயிரோட இருந்திருப்பான். இல்ல நீங்க வந்துட்டு கூட்டமா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க அதை வந்து கேன்சல் பண்ணிட்டு போயிருந்தா கூட 41 பேர் இருந்திருப்பான். அப்படிங்கிற அந்த கேள்வி, இந்த கேள்விக்கு யார் பதில் சொல்றது? இந்த கேள்வியை அவர் எதிர்கொள்ளவே தயங்குறாரு. அவர் என் மேல எந்த தப்பு இல்லைங்க தொடர்ந்து 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 அதை சொல்லிட்டு இருக்காரு. இது ரொம்ப எனக்கு ரொம்ப வேடிக்கையா இருக்கு. இதெல்லாம் ரொம்ப ஈஸியா டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணிட்டு போயிருக்கலாம். ஒரு இத்தனை நாள் ஆச்சு அவரு ஒரு நைட்டு ஒரு விசிட் போய் அந்த இடத்துல போய் நின்று ஒரு பூச்சை ஒரு பொக்கையை வச்சுட்டு ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு வந்தா கூட ஜனங்க வந்து ஒரு பெரிய அனுதாபம் அவர் கிடைச்சிருக்கும். அதை ஏன் அவர் செய்ய தயங்குகிறான்னு தெரியல. இப்படி செய்யறதன் மூலமா இதுக்கு நான் தான் பொறுப்பாளின்னு ஆயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்ப அதுல இருந்து கிளியரா தெரியுது அவர் வந்து தன்னை இந்த விஷயத்துக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளவே தயங்குறாரு. அப்ப இந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கே பொறுப்பேற்றுக் கொள்ள தயாராக இல்ல ஒரு தலைவர் வந்து எப்படியே ஒரு முதல்வராகி, இதெல்லாம் ரொம்ப சீரியஸா எழுப்பப்பட வேண்டிய கேள்விகள். இது இன்றைக்கு பொதுவெளியில எழுப்பப்படுறதே கிடையாது, அதை பத்தி பேசுறதே கிடையாது யாருமே. இதை வந்து ஏன்னா ஒரு பக்கம் திமுகவும் அண்ணா திமுகவும் விஜய் வெளிப்படையா எதிர்ப்பதுக்கு தயங்குறாங்க. சோ இதை பத்தி அவங்க பேசினா அவங்கள நம்ம வளர்த்து விடுற மாதிரியா இருக்கும், நம்மளுடைய செல்வாக்கு குறைன்னு அவங்க நினைக்கிறாங்க. சோ அதனால அவங்க வந்து தலையிடுறதே கிடையாது. இன்னொரு பக்கம் விஜய் ரசிகர்கள் அறிவுத்தளத்திலயும் பெரிய விவாதங்கள் நடக்கிறதே கிடையாது. அறிவுத்தளங்கள் வந்து ரெண்டாதான் பிளவுபட்டு இன்னைக்கு. அறிவுத்தளங்கள்னு சொல்லும்போது அவங்க திமுக சப்போர்டராவோ பிஜேபி சப்போர்டராவோ அப்படிதான் இருக்காங்க. அவங்களும் வாய் திறக்கிறது இல்ல. இது யார் பேசுறதுங்கிறத ஒரு பெரிய குழப்பமா இருக்குது. எவ்வளவு பெரிய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும் போது இதுதான் ரொம்ப ஆபத்தான விஷயமா பாக்குறேன். இன்னைக்கு அவருடைய அரசியல் ஸ்ட்ராட்டஜி என்ன, அவர் யார போவார், அவர் எதுவும் வாயை திறக்கலனாலும் இவரு எடப்பாடி இப்படி சொல்லியிருக்காரு, உதயநிதி இப்படி சொல்லியிருக்காரு, இதுக்கு விஜயோட டேக் என்ன அப்படிங்கிற அளவுலதான் கொண்டு போறாங்க ஒழிய ஒரு வெளிப்படையான அரசியலே இன்னைக்கு இல்ல. ரொம்ப இன்னைக்கு தமிழ்நாடு ரொம்ப மெச்சூரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாடு வந்து பெரிய பொருளாதார வளர்ச்சி உச்சத்துல இருக்க ஸ்டேட், அரசியல் விழிப்புணர்வு உள்ள ஸ்டேட் அப்படி இப்படிலாம் சொன்னா கூட இன்னைக்கு இந்த விஷயத்துல மிகப்பெரிய பின்னடைவு ஒட்டுமொத்த சமூகத்துக்கு தான் நான் பாக்குறேன். இது எப்படி நம்ம இங்க இருந்து மீண்டு எழ போறோம் அப்படிங்கிறது தெரியல. மேபி அந்த அரசியல் வந்து பெரிய பூதாகரங்க, எதிர்பார்ப்புகள் பயங்கரமா இருக்கு. ஒரு நாளுக்கு நாள் அப்படியே அந்த பெட்ரோல் விலை மாதிரி இவங்க ஏத்திட்டே போறாங்க. 10% எடுத்துட்டு வந்தாங்க, 20% திடீர்னு பார்த்தா இன்னைக்கு 30% எடுத்துட்டு வாருங்க. இதெல்லாம் என்ன ஸ்கேலு, என்ன எப்படி ஆளாளுக்கு சர்வே நடத்தி எப்படி முடிவு வரீங்க? 30% ஜனங்க மக்கள் மனித புரிஞ்சுக்க அவ்வளவு ஈஸியா புரிஞ்சுக்க முடியுமா? ஜனங்க வந்து அவ்வளவு தூரம் வந்து ஓப்பன் ஹார்ட்டடா பேசுற ஆட்கள் தமிழ்நாட்டு மக்கள் கிடையவே. என்னைக்குமே எந்த சர்வேவும் வந்து ஒர்க் அவுட் ஆனதே கிடையாது. கடைசி நேரம் மாதலுக்கு உட்பட்டவைதான். ஷேர் மார்க்கெட்டோட ரொம்ப அன்ஸ்டேபிள் சிச்சுவேஷன் தான் இங்க இருக்கிறது. அப்படி இருக்கும்போது நீங்க நாலு இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறது எப்படி இருக்கு? ஒரு க்ளூலஸ் எப்படி இருக்கு? இன்னைக்கு சிச்சுவேஷன் அப்படிதான் இருக்கு. பாக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு ஜனவரி தை பிறந்தாலும் வழி பிறக்கும் அப்படிதான் சொல்ல முடியும். தை பிறந்தாலும் ஒரு அளவு தெரியும் தான் நினைக்கிறேன். நான் வந்து நீங்க சொல்றது வந்து இன்னொரு பேரலல் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா, குறிப்பா கமலஹாசன் வரப்போ இதே மாதிரி தான் இருந்தாரு. தனக்குன்னு ஒரு கூட்டம் வந்துட்டு அவங்களுக்குள்ளேயே ஒரு கார்டடா தான் வந்துட்டு இருந்தாரு. இதுக்குமே சம்பந்தமே இல்லாம வந்து கோயம்புத்தூர்ல போய் நின்னாரு. ஏன்னா அவரு பிறந்ததெல்லாம் வந்துட்டு வேற ஏதோ ஒரு மாநிலம், அவர் வளர்ந்ததெல்லாம் சென்னை. இதுக்குமே சம்பந்தம் இல்லாம கோயம்புத்தூர்ல வந்து நின்னாரு. சோ இதனால வந்துட்டு என்னன்னா அது கோயம்புத்தூர்ல வந்து டிஎம்கே அப்ப தேவை இருந்துச்சு. ஏன்னா அங்க வந்து கொங்கு தேசத்து ஓட்டு, கொங்கு வந்து ஒரு இன்டகிரேட்டட் கோட்டையா இருந்துச்சு அதிமுகவுக்கு. சோ அதை பிரிக்கிறதுக்காக அங்க கொண்டு நிறுத்தினாங்க அப்படிங்கறதுதான் நிறைய பேர் சொன்னாங்க. ஆனா அப்ப சொல்ல, இப்பெல்லாம் தேர்தலாம் முடிஞ்ச பிறகு சொல்றாங்க. பட் அதே மாதிரிதான் இப்ப வந்து விஜய் வந்து என்னதான் திமுக எதிர்த்து பேசினாலும்
இந்த திமுக ஓட ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்குன்னா, தங்களோட ஓட்டெல்லாம் அவங்க ஒருங்கிணைச்சு வச்சிருக்காங்க ஓரளவுக்கு. அதுவும் குறிப்பா இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர் வாக்குகள் வந்து ஓரளவுக்கு ஒருங்கிணைச்சு வச்சிருக்காங்க. அவங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய இது என்னன்னா, அதிமுக உடைக்கணும். ஆனா அதை வந்து உடைக்காத மாதிரி உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக விஜய் வந்து பி டீம் அப்படிங்கிற மாதிரியும் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு அதாவது டிஎம்கேவோட பி டீம் அப்படின்னு. ஆனா அதே நீங்க பாத்தீங்கன்னா டிஎம்கே என்ன பண்றாங்கன்னா, அவங்க வந்து பிஜேபியோட பி டீம் அப்படின்றாரு. இப்போ இதுல எது உண்மைன்னு தெரியல. ஆனா உண்மையா நீங்க பாத்தீங்கன்னா திமுக வந்து கிராஸ் ரூட் லெவல்ல இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு கட்சி. அதிமுக கொஞ்சம் கொஞ்சமா சிதிலமடைஞ்சிட்டு வருது. ஏன்னா இந்த தேவர் கவுண்டர் ஓட்டுகள் பிரிவுறதுனால அது ஒரு சிதிலமடைஞ்சிட்டு வருது அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி சமயத்துல வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா கரூர் இப்ப வந்து சமீபத்துல கொங்கு மாநிலங்கள் சாரி மாவட்டங்களை தான் அவர் போக்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. இதனாலதான் வந்து இது ஒரு பிளான் பியோட பிளான் பியா அப்படின்னு எனக்கு தோணுது. திரும்பியும் வந்து அதிமுக இருக்கிற கொங்கு ஓட்டுகளை வந்து பிரிக்கிறதுக்காகத்தான் கரூர் இல்ல இந்த மாதிரி கொங்கு மண்டலத்திலேயே இவர் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல முடியும். இட்ஸ் வெரி ஏர்லி ஸ்டேஜஸ். பட் இதை பத்தி உங்க கருத்து என்ன? இது வந்து என்னன்னா, நீங்க வந்து இந்த அரசியல் தன்மையே மாறி, அதாவது நீங்க இப்ப நிறைய பொதுவெளியில அதை ஜஸ்டிஃபை பண்ணி நியாயப்படுத்தியே பேச ஆரம்பிச்சா. எப்படின்னா, யாரு வரணும் என்று நினைப்பதை விட யாரு வரக்கூடாதுன்னு நினைக்கணும் அப்படின்லாம். இந்த மாதிரி தாட் ப்ராசஸ் எல்லாம் புதுவெளியில இதெல்லாம் இருந்திருக்கு. ஆனா இந்த அளவுக்கு இப்பதான் பேச பாக்குறேன். இவங்க வரக்கூடாதுங்கிறதா இவங்க ஸ்ட்ராட்டஜி போடுறாங்க அப்படிலாம். இது மாதிரி இந்த ஒரு கடந்த 10 ஆண்டுகள்ல ஸ்பெசிபிக்கா 5 ஆண்டுகள்ல இத மாதிரி ஒரு பாசிட்டிவான அணுகுமுறை யாரும் ஜனங்க மத்தியில போய் ஒரு ப்ராமிசிங்கா நான் இதை பண்ணுவேன், இது இவங்க பண்ணாதான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு இதே இல்ல. இவங்க போற ஸ்ட்ராட்டஜி எல்லாமே இவர் வரக்கூடாதுங்க, இவரை பண்ண இப்படியே போயிட்டு இருக்குது. இது ஆக்சுவலா வந்து ஜனங்க மத்தியில எடுப்பாது. நீங்க திமுக வந்து எந்த அளவுக்கு அக்ரெசிவா பிஜேபி எதிர்ப்பு இருந்தாங்க 2014 இருந்து 16 வரைக்கும் இந்த காலகட்டம் வேற. 2016 திமுக வந்து ரொம்ப ஒரு நூலிழையில் வந்து தோல்வியை வந்து சந்தித்த பிறகு, அந்த வெற்றி வாய்ப்பை இழந்த பிறகு, அதுக்கப்புறம் அவங்க ஒரு பலமான கூட்டணி உருவாக்குறாங்க. பிஜேபி ஆன்டி பிஜேபிங்கிற ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, கடுமையான பிரச்சாரம் பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு 2019 வந்து பெரிய வெற்றி கிடைக்குது. இப்படிலாம் போறாங்க. பட் இது அடிப்படையில அது பாஜக எதிர்ப்பு தான். ஆனா 2021 தேர்தலை எதிர்கொள்ளும் போது அவங்க பாஜக எதிர்ப்பை மட்டும் முன்வைக்கல. அவங்க முன்வச்சது வந்து விடியல் பிரச்சாரம். இது வரைக்கும் உங்க இருட்டுல இருந்தீங்க, உங்களுக்கு வந்து ஒரு விடியலை கொண்டு வரேன், ஒரு பாசிட்டிவான அணுகுமுறை தான். அந்த பிரச்சாரம் முழுக்க வந்து பின்புலத்துல ஆன்டி எதிர்ப்பு வந்து பிஜேபி இருந்தா கூட முன்னணியில வந்து அவங்க வச்சது வந்து விடியல் பிரச்சாரம் தான். அதுதான் வந்து மக்கள் மத்தியில ஒரு நம்பிக்கையை கொடுத்தது. அதனாலதான் அவங்க ஓட்டு போட்டாங்க. வெறுமனே பாஜக எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பு, இவரு எதிர்ப்பு அப்படிலாம் யாரும் மக்கள் ஓட்டு போட போறது இல்ல. நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கறத இது பண்ணும். அப்படி சொல்லிதான் அவர் வந்து ஆட்சிக்கு வந்தார், எல்லாம் அப்படி பண்ணாரு. சோ இன்ன வரைக்கும் அதுதான் வந்து முக்கியமான ஸ்ட்ராட்டஜியா இருக்கணும். ஆனா இவங்க பண்றது எல்லாமே எதிர்ப்பு, இவங்க இந்த பக்கம் இருக்கு அந்த பக்கம் ஸ்ட்ராட்டஜி, இதெல்லாமே வந்து ஒரு கூட்டணி கணக்குகளா பேசப்படும் வழியா எலெக்ஷனை போக யாரு வந்து ஒரு ப்ராமிசிங்கா பேசுறாங்க அப்படிங்கிறதுக்கா அதுக்கான எந்த சமிக்ஞையும் இது வரைக்கும் யாரும் இல்லை. எல்லாம் வந்து இவரு என்ன பண்ணுவாரு, இவருடைய சர்க்கிள்ல இருந்து நமக்கு ஏதாவது பெனிஃபிட் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்காங்க. சோ அதனால இன்னைக்கு ஒரு பெரிய சிச்சுவேஷன் இருக்குது. ரெண்டாவது, விஜயோடைய பாப்புலாரிட்டி நீங்க வந்து எப்படி நீங்க ஜட்ஜ் பண்ண முடியும்? நீங்க கூட்டம் வந்ததுன்னா அதை வச்சு நம்ம முடியுமா அப்படின்னு சொன்னா, இப்ப கரூர்ல இருந்து இப்ப ஈரோடு சக்சஸ்ஃபுல்லான ஒரு மீட்டிங் நடத்திருக்கா செங்கோட்டையன். பட் அதுக்கான செங்கோட்டையன் ஆர்கனைசரா இருந்தாரு. சோ இப்ப ஒவ்வொரு ஏரியாவுக்கும் நீங்க வந்து இப்படி ஒரு தலைவரை தேடி அவரை முன்னிறுத்தி ஆர்கனைஸ் பண்ணி ஈவெண்ட் நடத்தணும்னா, பட் அப்ப உங்களுக்கு வெளிப்படையா தெரிஞ்சிடும்ல. அப்ப நீங்க வந்து ஒரு மேல ஒரு முதல்வர் கேண்டிடேட் அவ்வளவுதான், உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஒரு தளபதிகள் அவ்வளவுதான், உங்களுக்கும் ரிலேஷன் இருக்குது, ரொம்ப டிஸ்கனெக்ட் ஆகுது. இது வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் நம்ம பார்த்ததே கிடையாது. திமுகல இருந்து ஒரு வசீகரமான ஒரு தலைவர் இருந்தாங்க, கலைஞர் இருந்தார், எல்லாம் இருந்தாரு. ஆனா அவங்க கீழே தளபதியா இருந்தாங்கனால ஒரு உயிரோட்டமா அவனுக்கு போயிட்டு இருந்தது. பட் இங்க டோட்டலா டிஸ்கனெக்ட் ஆகுது. இப்ப இது எப்படி இப்ப எல்லாரும் இப்போ ஈரோடு பகுதியில் இருக்கவங்க சரி ஓகே செங்கோட்டையன் எல்லாத்துக்கும் அணுகலாம் அப்படின்னு செங்கோட்டையன் பக்கம் போவாங்க. நாளைக்கு இதனால செங்கோட்டையனுடைய ரொம்ப பெரிய எம்பவர் கிடைக்குது. அவர் நாளைக்கு என்ன வேணாலும் முடிவு எடுக்கலாம். நாளைக்கு இது ஒரு சரியான சரியான இப்ப எதுக்காக வெளில வந்தார் அண்ணாதிமுக? எடப்பாடி என்ன மதிக்கல, ஸ்டேட்மெண்ட் தான். எடப்பாடி என்ன மதிக்கலங்க வெளில வந்தார். நாளைக்கு விஜய் இவரை மதிக்காம போனா இவர் அடுத்த ஆப்ஷன் தேடுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. வேற வழி இல்லை, அப்படித்தானே? இப்ப அவருக்கு ஒரு பெரிய பெனிஃபிட், நம்மளால ஒரு கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ண முடியும், நமக்கு ஒரு ஆதரவாளர் இருக்காங்க, நம்ம கூப்பிட்டா ஒரு கூட்டம் வருது அப்படின்னா அவரு அந்த கூட்டத்துக்கு காரணம் என்னங்கிறத பத்தி அந்த நிலையில இருக்க மாட்டாரு அவரு. இப்ப நம்ம கூப்பிட்டா ஒரு கூட்டம் வருதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால அடுத்து அவருக்கு தனியா மரியாதை இல்லைன்னா வேற இப்படியே ஒவ்வொரு தலைவர்களும் தாவேக்கலர்களும் நினைக்க ஆரம்பிச்சாங்கன்னா அது டோட்டலா ஒரு பெரிய ஒரு பிளாப் ஷோவா ஆயிடும். இப்ப இன்னைக்கு அவரு நேத்தி ஒரு கேபி முனுசாமி ஒரு வார்த்தை சொன்னாரு வச்சுனா, தாவேக்கா என்பது அது வந்து தீய சக்தியில தூய சக்தி, அதாவது கலப்பட சக்தி அப்படின்னாரு. அதுக்கு என்ன காரணம்னா எல்லாரும் வராங்க. எங்க செங்கோட்டையன் போய் உள்ள இருக்காரு, எல்லா கட்சியிலும் எங்க ஆதவ அர்ஜுனா எங்கேயோ இருந்தாரு, ஏதோ கட்சியில அவரு உள்ள இருக்காரு. விஜய் வந்து கட்சி ஆரம்பிப்போ ரசிகர்களுக்காக ரசிகர்களோட தான் ஆரம்பிச்சாரு. ஆனா அதுக்கப்புறம் வந்து சேர்ந்தவங்க எல்லாம் பாருங்க,
இந்த கட்சி வந்தாங்க, அந்த கட்சி வந்தாங்க, எல்லாம் வந்தாங்க. இப்ப அவர் ஒரு கலப்பட சக்தி தான் அப்படிங்கிறாரு. கரெக்ட் தான் ஆக்சுவலா. நீங்க இப்ப எல்லாரையும் வந்து உள்ள கொண்டு உள்ள வரும்போது ஒரு காமன் மினிமம் அஜெண்டான்னு ஒண்ணு வேணும்ல. இல்ல ஒரு என்ன அஜெண்டா? இப்போ ஒரே அஜெண்டா தான், விஜயை முதல்வராக்குறது அப்படிங்கறது ஒரே அஜெண்டால தான் எல்லாம் உள்ள வராங்க. எந்த அளவுக்கு இது வந்து இது ஒர்க் அவுட் ஆகும், எந்த அளவுக்கு வந்து அந்த அஜெண்டால அவங்க வந்து இருப்பாங்க. எல்லாருமே அவங்கள வந்து முதல்வராக நினைப்பாங்களா? அப்ப அவங்களுக்குன்னு சில இண்டிவிஜுவலா சில அஜெண்டாலாம் இருக்கும்ல. சோ அதெல்லாம் ஃபுல்ஃபில் ஆகணும்ல. சோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய, அதனாலதான் இவருடைய அரசியலும் பேர் கேள்விக்குறியா இருக்குது. இது எப்படி எடுத்துட்டு போறான்னு தெரியல. ரெண்டாவது, நீங்க வந்து ஜனங்க வந்து நேரா வந்து நின்று நம்ம முகத்துக்கு முகம் பார்த்து ஓட்டுக்கணும்னு மக்கள் விரும்புவாங்க. நீங்க என்னதான் மீடியால பெரிய கூட்ட வரல அப்படின்னு சொன்னா, விஜயகாந்தோட சக்சஸ் காரணம் அவரு வந்து இந்த கூட்டத்தின் நடுவுல அந்த வேர்வை வழிய அந்த அம்மா போய் நின்று ஸ்டேஜ்ல நின்று அவ கூட இருக்கிற தன்னுடைய தொண்டர்களையே அடிச்சு அவ சமாதானப்படுத்தி இதெல்லாமே மக்கள் நேரடியா பார்த்தாங்க. ரொம்ப கனெக்ட் ஆனாரு அவரு. ஓகே, இவர் மனுஷன் தப்பு செய்வாரு, அடிப்பாரு, கோவம் வந்ததுன்னா அவருக்கு எப்ப வேணாலும் கோவப்படுவார், இதெல்லாமே வெளிப்படையா இருந்துட்டாரு. அதனால மக்களுக்கு முந்தையில தெரியுது, ஓகே இவர் நம்பலாம்ப்பா, இவரு இருந்த கடைசி வரைக்கும் நிப்பாரு அப்படின்னு. பட் இவர் வைக்கிறது எல்லாமே கம்ப்ளீட்டா காட்சி அரசியல். இவருக்கு எப்ப கோவம் வரும், எப்ப சந்தோஷமா இருப்பாரு, என்ன பண்ணுவாரு, எதுவுமே இல்ல, பிளாங்கா இருக்குங்க. இது வந்து இது கனெக்ட் மக்கள் அதுதான் பாப்பா. நீங்க தலைவர் இருந்தா என்ன ட்ரெஸ் போட்டு வரா, என்ன பாக்குறா, யார பார்த்து சிரிக்கிறா, எப்படி இருக்கான், இததான் பாப்பாங்க. இதுதான் வந்து ஒரு அந்த பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்குதெல்லாம் பாப்பாங்க. இவருடைய பாடி லாங்குவேஜ் ஒண்ணுமே இல்ல, ஒரே மாதிரி ரொம்ப செயற்கையா இருக்குது, கான்பிடண்டா இருக்காங்கிறாரு, திமுக போட்டிங்கிறாரு. இது ரொம்ப அது ரொம்ப ஒரு இதை வந்து சினிமால சொல்லிட்டு போயிடலாம். இதை வந்து இவர் பேசுறதை வச்சு ஒரு சினிமாவா எடுத்து அதை வந்து ரிலீஸ் பண்ணா கூட அட்லீஸ்ட் ஒரு பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷனாவது கிடைக்கும், பெரிய அளவுக்கு திரும்ப ரிப்பீட்டாவது வந்துட்டு இருக்கோம். இவர் ஒரு மேடையில பேசி அதை டயத்தை வேஸ்ட் பண்றாரு, எல்லாருடைய டயத்தையும் வேஸ்ட் பண்றாருன்னு நான் பாக்குறேன். சரி, ஓகே, நம்ம விஜய் பத்தி நிறைய பேச வேண்டியது நிறைய இருக்கு. இல்ல, அருமை, நீங்க அருமையா விளக்கமா பேசிட்டீங்க. பட் அதோட ஏற்புடையது இன்னொரு விஷயம் வந்து, விஜய்க்கு வந்து நம்ம நெகட்டிவா சொன்னா கூட இன்னொரு பாசிட்டிவா, அவருக்கு என்ன பாசிட்டிவா நான் பாக்குறேன்னா, நீங்க சொன்ன மாதிரி தமிழகத்துல பாத்தீங்க பொறுத்தல வந்துட்டு இந்த பிஜேபி மேல வந்து ஒரு அவர்ஷன் இருக்கு. அதாவது அவங்களுக்கு வந்து சங்கி கூட்டம் வந்துடும் அப்படின்றாங்க, தாமரை மலரக்கூடாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சோ அந்த மாதிரி நிலைமையில இன்னைக்கு பிரதான எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக வந்து பிஜேபி கூட கூட்டணி வச்சிருச்சு. சோ அதுவும் வந்து அமித்ஷா அதுக்கு எந்த அளவுக்கு இறங்கி வந்திருக்காரு அப்படின்னு நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, அவங்கள அடுத்த தலைமுறைக்கான தலைவரா இருந்த அண்ணாமலையை வந்து பதவிறக்கிட்டு ஒரு நயினார் மாதிரி ஒரு ஆளுக்கு திருப்பி கொண்டு வந்திருக்காங்க. சோ அவங்க கொண்டு வந்ததுக்கு முக்கியமான காரணமே எடப்பாடி கூட இந்த கூட்டணி அமைச்சுக்கணும்னு தான். பிஜேபிக்கு வந்து ரீஜனல் பார்ட்டியா அதிமுகவோட தேவை இன்னைக்கு இல்ல. இன்னைக்கு இருக்கிற ஆட்சிக்கு வந்து அவங்களுக்கு சொன்ன மாதிரி வந்து நார்த்ல நிதிஷ்குமாரோட கூட்டணியும் இவரோட சந்திரபாபு நாயுடோட கூட்டணியும் போதும். அவங்களுக்கு ஏற்கனவே அந்த மெஜாரிட்டி வர்றதுக்கு. இவருக்கும் வந்து எந்த எம்பி போஸ்டும் இல்ல. அந்த மாதிரி சமயத்துல கூட பிஜேபி ஏன் இறங்கி வந்து ஏடிஎம்கே கூட வந்து இந்த கூட்டணிக்கு ஏன் இவ்வளவு இறங்கி வர்றாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான காரணம் எனக்கு தெரியல. என்ன காரணம்னு புரியல. ரெண்டாவது வந்துட்டு அதிமுக இன்னும் கூட இப்பதான் செங்கோட்டையன் வெளியில இருக்காரு. இன்னும் ஓபிஎஸ் அவர் பாட்டுக்கு தனியா ஒரு பக்கம் இருக்கிட்டு இருக்கு. சமீபத்தில் நான் சில சசிகலா அவர்களோட வீடியோ எல்லாம் கூட பார்த்தேன். அப்புறம் தினகரன் அப்படின்லாம் இருக்காங்க. சோ ஏடிஎம்கே நாளுக்கு நாள் சிதைஞ்சுக்கிட்டே இருக்கா. பிஜேபி அப்படி சிதைஞ்சிட்டு இருக்கிற ஒரு கட்சிக்கு ஏன் ஆதரவா இருக்காங்க, அவங்க தனியாவே நிக்கலாமே. அந்த ஈக்குவேஷன் நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுல என்னன்னா, இங்க வந்து பிஜேபி நீங்க சொன்ன மாதிரி கரெக்டான அதுதான். நான் அது நானும் பல விவாதம் சொல்லிக்கிறேன். பிஜேபி இறங்கி வந்துதான் அதிமுக கூட்டணி போட்டது. என்ன காரணம்னா, அன்னைக்கு அவங்க வந்து ஒரு 2024 ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க, திமுக வெர்சஸ் பாஜகங்கிற மாதிரி நிலைக்கு நோக்கி போறாங்க. அது தொடர்ந்து அதை அப்படியே அந்த பேட்டர்ன்லயே கொண்டு போனாங்க. தமிழ்நாட்டுல திமுக எதிர்க்கக்கூடிய ஒரே கட்சி பாஜக அப்படிங்கிற மாதிரி கொண்டு போனாங்க. பட் ஒரு ஸ்டேஜ்ல அவங்க ஒரு 10 ஆண்டுகளா வைக்கிறாங்களா, நான் நேற்று விவாதத்தோட சொன்ன ஒரு பொக்கிஷம் திமுக எதிர்ப்புங்கிறது மிகப்பெரிய பொக்கிஷம். இதாவது அவங்க 10 ஆண்டுகளாக அவங்க திமுக எதிர்த்து ஒரு அளவு ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட்ல வச்சிருக்காங்க, ஒரு கார்பஸ்ல வச்சிருக்காங்க. இதை எடுத்துதான் எப்பெல்லாம் வட மாநிலங்கள சட்டமன்ற தேர்தல் நடக்கும் போதெல்லாம் இப்ப இவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை வச்சுதான் இங்க பாருங்க அப்படி இப்படிலாம் சொல்லி அவங்க அங்க பெரிய ஸ்கோர் பண்றாங்க. அதனால திமுக எதிர்ப்புங்கிறது தமிழ்நாட்டை தாண்டி பிஜேபிக்கு வந்து தேசிய அளவுல கூட கை கொடுக்குது. நாங்க திமுக எதிர்க்கிறோங்கிறது பெரிய அளவுக்கு அவங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது. 5 மாநில சட்டமன்ற தேர்தல் சொன்ன ராஜஸ்தான்ல அவர் பிரச்சாரம் பண்ணும்போது சரி, அதுக்கப்புறம் நாடாளுமன்ற தேர்தல், இப்ப ரீசெண்டா நடந்த தேர்தல் வரைக்கும் அவங்க வந்து திமுகவை எப்படி இருந்தாலும் மோடி அவர்கள் வந்து டச் பண்றாரு, திமுகவுடைய சொல்லி நேரடியாக மறைமுகமா சொல்லி பிரச்சாரம் பண்றாரு. சோ அப்படி இருக்கும்போது திமுக எதிர்ப்புங்கிறது அவங்க வந்து அவங்களுடைய அசெட் அப்படி பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது இதை 2026 தேர்தலில் அப்படியே கொண்டு போகணும்னா யாராவது ஒரு ரிசோர்ஸ்ஃபுல் பர்சன், நம்ம நம்பிக்கைக்குரிய கையில ஒப்படைக்கணும். அதற்காக தான் எடப்பாடி கூட சரி, எடப்பாடி தான் சரியா இருப்பாருன்ட்டு தான் வராங்க.
ஏன்னா எடப்பாடி தாண்டி ஏன்னா அவர் ஒரு 20% ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இப்ப அப்படிங்கும் போது அவர் அந்த கட்டமைப்பு எல்லாம் இருக்கு. சோ அதனால அந்த ஒரு வெஹிக்கிள தமிழ்நாடு முழுக்க போலாம் அப்படின்ட்டு. சோ இது வந்து ஒரு இயல்பான கூட்டணி. அவங்க எடுத்த டிசிஷன் கரெக்ட் ஆயிடுச்சு. நீங்க சட்டமன்ற தேர்தல்னா நீங்க அதிமுக தான் லீட் பண்ணும். இந்த கூட்டணி 2029 வரைக்கும் நீடிக்கணும். சோ அதனால ஒரு லாங் டேர்ம் பிளான் அதுல இன்வால்வ் ஆயிருக்குது. சோ அதனால அவங்க வந்து அதிமுகவும் இந்த கூட்டணி வெளில போறது இல்ல, பாஜக வெளில போறது இல்ல. சோ இந்த மெயின் பார்ட்னர்ஸ் இவங்க கூட வச்சுக்கிட்டு யாரெல்லாம் இவங்களை உள்ள கொண்டு வர முடியுமோ அப்படிங்கிற ஒரு முயற்சியா நடந்தது. இப்ப இதுல வெளில போனவங்க எல்லாருமே யாருமே வந்து பாஜக கோச்சிட்டு எல்லாம் போல. யாருமே டிடிவி தினகரனும் சரி, ஓபிஎஸும் சரி, யாருமே பாஜக எதிர்த்து எல்லாம் பேசல. அவங்க சொல்றது எனக்கு எடப்பாடி அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. இதுக்கு ஒரு சொல்யூஷன் வரும். பட் ஒரு கொஸ்டின் என்னன்னா, ஏன் ஒரு நல்ல மொமெண்டம்ல போன பிஜேபி ஏன் திடீர்னு வந்து அதிமுக சமரசம் பண்ணிட்டாங்கன்னா, அதான் வந்து அவங்க கள நிலவரத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய சட்டமன்ற தேர்தல் நிலவரம் இந்த இடத்துல வந்து காம்ப்ரமைஸ் பண்ணும். நீங்க போஸ்ட் 2020க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அங்க பிஜேபி ஒரு லீட் எடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு 2029ங்கிறது முக்கியமான விஷயம் அப்படின்ட்டு. சோ அந்த கணக்குகள் அடிப்படையில தான் அவங்க பண்றாங்க. பட் அதுல ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி தான் ஆக்சுவலா. பட் ஆனா வந்து இதை வந்து எப்படின்னா, இதை வந்து இதுவரைக்கும் பாஜகவோட டிராவல் பண்ண தினகரன் ஆகட்டும், ஓபிஎஸ் ஆகட்டும், இனிமேவும் அவங்க டிராவல் பண்ணணும்னா அவங்களும் எதிர்பார்க்க இவங்களும் நினைக்கிறாங்க. ஆனா இவங்க வந்து இதை வந்து பயன்படுத்திக்கணும். இதை மிஸ் பண்ணிட்டோம்னா இது நம்மளுடைய செல்வாக்கை காமிக்கணும் அப்படின்னு நினைச்சு இவங்க பண்றதுனாலதான் இவ்வளவு பெரிய சிக்கல். இதுதான் வந்து என்ன ஆகுதுன்னா அந்த கூட்டணிக்கு ஒரு பலவீனமா இருக்குது. என்ன பண்ணிருக்கணும், ஒரு விஷயம் பண்ணிருக்கணும்னா, என்டிஏ வந்து 2024 ஒரு என்டிஏ ஒரு அலையன்ஸ் இருக்குது. சோ அந்த அலையன்ஸ்ல உள்ளவங்கள்ட்ட எல்லாம் பேசி எல்லாரும் சரி பண்ணி ஒரு இன்டாக்டா கொண்டு வந்துட்டு நாம வந்து அதிமுக கூட்டணிக்கு போறோம் அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஓரளவு செட் ஆயிருந்திருக்கும். இவங்க எடுத்த நேரடியாக வந்து ஒரு ரெண்டு கட்சிகள் தான் கூட்டணி எடுக்குது. பாஜக அதிமுக கூட்டணி. இது ரெண்டு பாஜகவும் அதிமுக கூட்டணி தான். அது அறிவிப்பு வந்தது அதுதான். ஆனா இவங்க என்டிஏங்கிற வார்த்தையை பயன்படுத்தி அது சொல்லும் போதுதான் இவங்களுக்கு எல்லாம் ஒரு மாதிரி சங்கடமாயிடுச்சு. இப்போதைக்கு நாங்க பாஜக அதிமுக கூட்டணி சேர்ந்திருக்கோம், நாங்க 2 பேரும் சேர்ந்து என்டிஏவை உருவாக்குவோம்னு சொல்லியிருந்தா கூட அது சரியா இருந்திருக்கும். ஆனா முதல் நாளே அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, என்டிஏ தலைவர் எடப்பாடி சொல்லும் போது ஒரு பெரிய கான்ஃபிளிக்ட் வந்துருச்சு. இதுதான் பெரிய சிக்கல் ஆயிடுச்சு. ரெண்டாவது, நீங்க ஒரு கூட்டணிக்குள்ள வரணும்னு சொன்னா அங்க ஒரு திமுக கூட்டணிங்கிறது ரொம்ப இன்டாக்டா இருக்கு. அவங்க காரணம் வந்து ரொம்ப ஒரே சிங்கிள் அஜெண்டா, பாஜக எதிர்ப்புங்கிறது. நீங்க அது மாதிரியான ஒரு அஜெண்டா இங்க கிடையவே கிடையாதுங்க. இங்க திமுக எதிர்ப்பு எல்லாம் நீங்க சொல்லி இது பண்ண முடியாது. அங்க சொல்ற பாஜக எதிர்ப்பு போல இங்க திமுக எதிர்ப்பு சொல்ல முடியாது. அப்படி சொன்னா திமுக வந்து இங்க லோக்கல் பிளேயர்ஸ், இங்க சொல்றவங்கள்ட்ட அவங்கள வந்து பல விதங்கள்ல அவங்கள வந்து சைலண்ட் பண்றதுக்கு பார்ப்பாங்க. சோ அதனால அவங்க திமுக எதிர்ப்பை மட்டுமே முன்வைத்து பண்ண மாட்டாங்க. அந்த நேச்சர், அந்த பார்ட்டியோட நேச்சர் எப்படின்னா, தேமுதிக எங்களுக்கு என்ன வேணும்னு தான் டிபெண்ட் பண்ணுவாங்க, பாமக எங்களுக்கு என்ன வேணும், எல்லாருமே எங்களுக்கு என்ன வேணும்னு டிபெண்ட் பண்ணுவாங்க. சோ பெரிய சேலஞ்சிங்கான விஷயம். இதை வந்து யார் செய்ய முடியும்? பாஜகவால செய்ய முடியும். அவங்க உட்காந்து இதெல்லாம் ஷார்ட் அவுட் பண்ணிட்டு என்டிஏங்கிறத ஒரு ஃபைனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அதிமுக கூட்டணி கூட சேர்ந்துருந்தாங்கன்னா அது சரியா இருந்திருக்கும். அது அந்த இடத்துல அவங்க மிஸ் பண்ணதுனால ஒன்னும் அது ஒரு ரெக்கவரி பாயிண்ட் ஒன்னும் வரவே இல்லை. ஆக்சுவலா இது சரியாயிடும் தான் நினைக்கிறேன் நானு. ஒரு வலுவான கூட்டணியா தான் இன்னைக்கு வரைக்கும் ஜெல் ஆயிருக்குது. பார்க்கலாம் எப்படி நெக்ஸ்ட் எப்படி போகுது பார்க்கலாம். கண்டிப்பா அருமையா சொன்னீங்க. இதுல இன்னொரு கான்ட்ரடிக்ஷன், சென்ற வருஷம் இந்த ஒரு 2025 நடந்த இன்னொரு நிகழ்வு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் தாமரை மலரவே கூடாது, இது வந்து விடியல் அரசு, இது வந்து நாங்கள் வந்து இது ஒரு ரேஷனலான அரசாங்கம் நடத்திட்டு இருக்கோம், சமூக நீதி அரசு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹிந்து முன்னணியை வந்து முருகர் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு முதல்ல நடத்துறாங்க. வரலாறு காணாத கூட்டம், 5-10 லட்சம் வரைக்கும் சேர்ந்திருக்காங்க அப்படின்றாங்க. என்ன கரெக்டா நம்பர் இல்ல, யாருமே 5 லட்சத்துக்கு கீழே சொல்லல, யாருமே 10 லட்சத்துக்கு மேல சொல்ல. சோ நம்ம ஒரு ஆவரேஜா ஒரு 6-7 லட்சம் பேர் வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவ்வளவு பெரிய கூட்டம், அதுவும் இந்து முன்னணி மாதிரி ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்க சொல்லி வந்திருக்காங்க. சோ இதுல நீங்க வந்த கூட்டத்தை பாத்தீங்கன்னா, அதுல நான் சில பேட்டிகள்லாம் பார்த்தேன், அதுல வந்து யூடியூப் வீடியோஸ் எல்லாம் பாக்குறப்ப வந்ததுன்னா அதுல வந்து கட்சி பாகுபாடு இல்லாம எல்லாம் முருகன் வந்துட்டாங்க. சோ இது ஏன் நான் வந்து முருகன் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்றேன்னா, நீங்க பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல காங்கிரஸ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த இன்னைக்கு இருக்கிற இந்த கணேஷ் சதுர்த்தி ஊர்வலம் அப்படிங்கிறது திலகரால் மகாராஷ்டிராவில் தொடங்கப்பட்டது. இப்படிதான் சின்னதா தொடங்குச்சு. ஆனா அங்க இருக்கிற அந்த மகாராஷ்டிராவில் தொடங்கப்பட்டதுதான் இன்னைக்கு இந்தியா முழுவதும் விரவி கிடக்குது. இந்தியாவில வந்து எவ்வளவுதான் பொலிட்டிக்கல் சர்ச்சையானாலும் மக்கள் அதுல வந்து மதத்தை தாண்டி கூட அதுல கலந்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. சோ அது மாதிரிதான் இப்ப இந்த முருகன் கான்ஃபரன்ஸோட இதை நான் பாக்குறேன். பட் ஆனா நான் இந்த அளவுக்கு கூட்டம் எதிர்பார்க்கல. அதான் முருகன் கான்ஃபரன்ஸ் அப்படின்னா எப்படி அந்த விஷயம் எப்படி நடந்துச்சு? அதுவும் இல்லாம இன்னொன்னு வந்து பிஜேபிக்கு வந்து ஆர்கனைசேஷன் இல்ல, கிராஸ் ரூட் லெவல்ல அவங்களால ஆர்கனைஸ் பண்ண முடியாது அப்படின்றத மாதிரி ஒரு எண்ணம் இருந்துட்டே இருக்கு.
ஸோ அதை வந்து ஆக்சுவலா இந்த முன்னாள் தமிழக பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை இருந்தப்போ கூட அவர் மேல கூட அந்த குற்றச்சாட்டா வச்சுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் அவரால் கிராஸ் ரூட் லெவல்ல போய் அவரால் ஆர்கனைஸ் பண்ண முடியலன்னு. அப்படி இருக்கிற ஒரு கட்சி டக்குன்னு எப்படி ஒரு 5-8 லட்சம் பேரை கொண்டு வர முடிஞ்சது? நீங்க சொல்ல மாதிரி இந்த முருகன் மாநாடுல ஆரம்பிச்சு திருப்பரங்குன்ற சர்ச்சை வரைக்கும் இந்த வருஷத்தோட மிக முக்கியமான எபிசோட் ஆக்சுவலா இது வந்து இதுல நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு ஆக்சுவலா. இதுல வந்து இது உண்மையிலேயே வந்து திமுகவை பதட்டமாக்குனுச்சு. அதனாலதான் அவங்க அவசரமா சில விஷயங்கள் பண்ணாங்க. இல்லைன்னா நீங்க வந்து எதிர்த்தரப்புல வந்து பெரிய அப்ஜெக்ஷனே வரல. அப்படிங்கும்போது இவங்கதான் எல்லாம் ரொம்ப அவங்க எதிர்த்தரப்பு காயப்பட்டு விட்டதுங்கிறதுக்காக இவங்க ரொம்ப ரொம்ப ஆக்டிவா பதட்டமானதுனாலதான் இன்னும் நிலைமை சிக்கலாச்சு. ரெண்டாவது இது வந்து RSS இருந்து ஆரம்பிச்சு இந்து முன்னணி எல்லாமே வந்து இந்த திருப்பரங்குன்றத்தை மையமா வச்சு ரொம்ப நாளாவே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க அந்த கடந்த தேர்தல் அரசியலையும் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ல எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 10 ஆண்டு 2016 காலகட்டம் 2011 அந்த எலெக்ஷன்ல அந்த பக்கம் மதுரை தெற்கு பகுதியில பிஜேபிக்கு அந்த ஓட் பர்சன்டேஜ் 1% 2% தான். இன்னைக்கு இந்த 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அந்த ஏரியால உள்ள அசம்பிளில கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 30% இருக்குது. சோ அது ஒரு கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்குது. அதனால வந்து அவங்க வந்து தொடர்ந்து அது ஒரு உற்சாகமா அவங்க வந்து அதை தொடர்ந்து செய்யதான் செய்வாங்க. அது ரொம்ப திருப்பரங்குன்ற விஷயங்கிறது ரொம்ப சிக்கலான விஷயம் தான் ஆக்சுவலா. அது ஹிஸ்டாரிக்கலா நான் பார்க்கும்போது அதை பத்தி பேசினா ரொம்ப குழப்பம் வரும். ஏன்னா எல்லாருமே அதை வந்து முருகன் ஆறுபடை அது வந்து ஒரு அப்படிலாம் சொல்றாங்க. அது ஒரு சிவன் குடைவரை. நம்ம வரலாற்றுக்குள்ள போவேன். அது பாண்டியர் கால குடைவரை கோயில். ஆக்சுவலா அது வந்து முருகன்ங்கிறது ஒன் ஆஃப் த பார்ட் தான் ஆக்சுவலா. அது பிற்காலத்துல அப்படியே நிறைய மாறி இருக்குது. அது வந்து நிறைய சமணர் படுகைகள் இருக்குது. இன்னொரு பக்கம் அந்த பக்கம் இன்னொரு பாண்டிய குடைவரைகள்லாம் இருக்குது. அங்க பிரதானமா நடராஜெல்லாம் இருக்கு. ஹிஸ்டாரிக்கலா ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்டான ஒரு இடம் ஆக்சுவலா. அதே நேரத்துல வந்து இந்த தூண் எங்க இருக்கு அப்படிங்கறதெல்லாம் இதெல்லாமே பெரிய கான்ட்ரோவர்சியலா இருக்கு. சோ இந்த இடத்துல வந்து எனக்கு என்னமோ இவங்க சொல்ற மாதிரி வலதுசாரிகள் ரொம்ப தீவிரமா தேர்தலை குறிவைத்து இதை எடுத்துட்டாங்கன்னு நான் ஏத்துக்கவே மாட்டேன். ஏன்னா ரொம்ப நாளா இருந்துட்டு இருக்க விஷயம் இது ரொம்ப நாளா இருந்துட்டு இருக்குது. இதை வந்து எப்ப வந்து அதை இன்னும் வந்து தூண்டி விட்டு இல்லைன்னா அதை இன்னும் கொஞ்சம் ட்ரிகர் பண்ற விஷயங்களை வந்து எதிர்த்தரப்பு அது வந்து திமுக வந்து ஒரு பதற்றத்தை செய்யறாங்க. அவங்களே ஒரு பதற்றத்தை தான் செய்யறாங்க. அவங்களும் வந்து ரொம்ப கான்சியஸா வந்து இதை பண்ண மாதிரியே தெரியல. இது ரொம்ப ஒரு ஆர்டர் வந்துருச்சு. அவங்க தீர்ப்புல சொல்றாங்க அங்கேயும் வந்து தீபம் ஏத்தலாம் அப்படின்னு தான் ஒரு தீர்ப்பு வருது. அங்கதான் ஏத்தணும் கூட இல்ல, அங்கேயும் தீபம் ஏத்தலாங்கும் போது எளிதா செய்துட்டு போயிருக்கலாம். ஆனா வந்து இவங்களுடைய பதட்டம்னால அது ஒரு பெரிய சர்ச்சையா போகுது. இன்னைக்கு அதுக்கு வந்து அது ஒரு பெரிய லைஃப் டைம் இந்து முன்னணி போன்ற ஒரு அமைப்புகளுக்கு ஒரு பெரிய லைஃப் டைம் கொடுத்துருக்கு. உண்மையிலே பெரியது. இன்னைக்கு திருப்பரங்குன்றம் ஹாட் ஸ்பாட் ஆக்சுவலா. அங்க யார் போட்டியிட போறா, எப்படி தேர்தலில் எதுக்க போறாங்க, அதெல்லாம் முக்கியமா ஒரு பெரிய இதாக போகுது. இது அடுத்தது என்ன அப்படிங்கிறதா இருக்கு. இதை தாண்டி அடுத்தடுத்துல என்னென்ன வரும் அப்படிங்கிறதுல ஒரு பதவி இருக்கு. நான் வந்து தென் தமிழ்நாட்டே வந்து பாத்தீங்கன்னா அந்த வந்து அந்த தொகுதிகள் எல்லாமே கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்டான சிக்கலான பகுதிகள் தான் ஆக்சுவலாங்க. இங்க வந்து இப்படிதான் இந்த பக்கம் போவோம் அந்த பக்கம் போவோம் அப்படிதான் இருக்கும். அங்க பிரதானமா வந்து திமுக பெரிய ஸ்டாங்ல கடந்த நாடாளுமன்ற தேர்தலோட 3 இடத்துல இருந்தாங்க திமுக. அப்புறமா அதிமுக இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும். அதிமுகவுக்கு வந்து பெரிய அளவுக்கு செல்வாக்கு இல்லைங்கிறாங்க. திமுகவும் அதிமுகவும் இல்லாத பகுதி ஆக்சுவலா. அங்க காங்கிரஸ் போன்ற அவங்க தேசிய கட்சிகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற இடம். இந்த இடத்தில் பிஜேபி வந்து பண்ணும்போது அந்த இடத்துல வந்து நிறைய மாறும். நிறைய இடங்கள் ஓட்டு எல்லாம் கன்வெர்ட் ஆகி மாறதுக்கு எல்லாம் நிறைய வாய்ப்பு இருக்குது. எனக்கு இந்த சட்டமன்ற தேர்தலே தென் தமிழ்நாட்டுல என்ன நடக்க போகுதுங்கிறத அதை ஹைலைட் பண்ணி தான் இங்க ஸ்ட்ராட்டஜி எல்லாம் வருதோன்னு எனக்கு தோணுது. நார்த் தமிழ்நாட்டை வந்து பெரிய அளவுக்கு எல்லாம் அவங்க வந்து கண்டில தென் தமிழ்நாட்டுல எப்படி அப்ரோச் பண்றது அப்படிங்கிறத எல்லா கட்சிகளுமே உறுதியா இருக்காங்க. இந்த திருப்பரங்குன்றம் முருகன் மாநாடுல இருந்து ஆரம்பிச்சு திருப்பரங்குன்றம் வரைக்கும் ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை இந்த சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்துல அதுல கண்டிப்பா ஏற்படுத்த நான் நினைக்கிறேன். சோ இது வந்து ஒரு கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஆக்சுவலா பிஜேபிக்கு ஒரு வலுவான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆச்சு அந்த இடத்துல. அவங்க அதை இந்த மொமெண்டத்தை எப்படி எடுத்துட்டு போறாங்க, எந்த அளவுக்கு கொண்டு போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. நீங்க முருகன் மாநாடுலயும் சரி, நீங்க திருப்பரங்குன்றம் சரி, பெரிய அளவுல பாஜக வந்து பெரிய அளவுல பேசவே இல்லை. அவங்க பேச எல்லாமே இந்து முன்னணி போன்ற அமைப்புகள் தான் பேசுறாங்க. இவங்க நேரடியாக பேசல. அது முடிஞ்ச ரொம்ப கவனமா தான் அதை ஹேண்டில் பண்றாங்க. அது நல்லா தெரியுது. ஏன்னா அது ரொம்ப 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 சீரியஸான விஷயம் தான் ஆக்சுவலா அது. ஏன்னா நம்ம வந்து பல இடங்கள்ல இதை நீங்க வந்து விளக்கவே முடியாது. அந்த மாதிரியானதுக்கான ஃபாரமே கிடையாது ஆக்சுவலா. இது நிஜமான இஷ்யூ என்ன, ஒரு நீங்க ஹிஸ்டாரிக்கல் நேஷனல் ஜியோகிராபி இது நில அளவை இதெல்லாம் சொல்றாங்க. இதெல்லாமே எங்க வந்து ஒரு சோசியல் மீடியால தான் பேசுறாங்க முடிய பொது வெளியில ஒரு சமூக ஊடகங்கள்ல பேச முடியாத சுச்சுவேஷன் இருக்கு. அங்க போனா அங்க டிமாண்டிங் என்னன்னா இது இந்த இஷ்யூவை யாரு கலப்புனது என்ன, அது மாதிரி வேற விதமானதான் போகக்கூடிய ஒரு அறிவு தளத்துல சிம்பிளா சொன்ன அறிவு தளத்துல திருப்பரங்குன்றம் பத்தினே யாரும் பேசவே இல்லை. பெரிய அளவு விவாதங்கள் நடக்கல. அது விவாதங்கள் நடந்தாதான் அது உண்மை வரும் என்னன்னு தெரியும். ஸோ
ஸோ அப்படி போகும்போது ஒரு கன்ஃபியூஷனா இருக்கும். நம்ம ஒரு தரப்பு சொல்லும் போது இன்னொரு தரப்பு வந்து ஏன் இவர் ஒரு பக்கத்துல நிக்கணும்னு விரும்புறாங்க. நான் வந்து இந்த சர்ச்சையை பேசுறது தவிர்க்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நீங்க சிம்பிளா ஒரே விஷயத்துல பிளாக் அண்ட் ஒயிட்டா சொல்லுங்கிறாங்க. இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டா இந்த விஷயத்த சொல்லவே முடியாது. திருப்பரங்குன்றத்துல வந்து நிறைய கிரே ஏரியா இருக்குது. நம்மளால ஒரு முடிவுக்கு சொல்லவே முடியாது. ரொம்ப கேர்ஃபுல்லா அணுக வேண்டிய ஒரு பிரச்சனை. ஸோ அதனால வந்து இந்த சிக்கல் வந்து தொடர்றதுனால இது அரசியல் கண்டிப்பா ஒரு ஒரு பிஜேபிக்கு ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ஆப்பர்ச்சுனிட்டி தான் நான் பாக்குறேன். திமுக வந்து தேவையில்லாமல் அந்த பதட்டத்தினால அவங்க பண்ணிட்டாங்க. ஏன்னா இன்னும் அது பெட்டரா அவங்க கண்ட்ரோல் பண்ணிருக்கலாம். ஒரு பெட்டர் நல்லா பண்ணிருக்கலாம் தான் எனக்கு தோணுது. அருமையா ரொம்ப தெளிவா விளக்குனீங்க. ஸோ இன்னொரு முக்கியமான டாபிக் 2025 நம்ம தாண்டியே போக முடியாது. முக்கியமா எனக்கு அது ஆக்சுவலி ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாக்காளர் பட்டியலை சரிபார்க்கும் விஷயங்கள். நான் நினைச்சேன் ஜெனரலா வந்துட்டு இந்தியா மாதிரி ஒரு பெரிய நாட்டுல வந்துட்டு நம்ம சென்சஸ் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுல வாக்காளர் பட்டியல் சரிபார்க்கப்படுகிறது அப்படிங்கிறது பெரிய விஷயம். அதை முன்னெடுத்து பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, நான் நினைச்சேன் யூஸ்வலா வந்துட்டு ஒரு எரர் மார்ஜின் ஆஃப் எரர்னு பாத்தீங்கன்னா ஒரு 1-5% எரர் இருக்கும். அதை திருப்பி கரெக்ட் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல பார்த்தா 1 கோடி அப்படின்றாங்க. ஒரு பெரிய நம்பரா இருக்கு. அதாவது 97 லட்சம் அப்படின்னு அபிஷியல் ஃபிகர் சொல்றாங்க. 1 கோடி நம்ம ஒரு இது வச்சுக்கலாம். 1 கோடி மக்கள் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டோட பாப்புலேஷன் வந்து ஓட்டிங் பாப்புலேஷன் 6 crore அப்படின்னு வச்சுக்கோங்க. 8 crore டோட்டல் பாப்புலேஷன் 5 to 6 crores அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா 1 கோடின்னா 20% மார்ஜின் ஆஃப் எரர். பெரிய விஷயம் அது. ஆனா எனக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆகட்டும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகட்டும் சரி, இது ரொம்ப 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 சாதாரணமா கடந்து போறாங்க. எனக்கு வந்து மேபி இங்க இருக்கிற அந்த மார்ஜின் ஆஃப் எரர் பாக்குறப்ப ரொம்ப அதிசயமா இருக்கு. இந்த எஸ்ஐஆர் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது எப்படி ஸ்பேன் பண்ணும்? ஏன்னா இதெல்லாம் வந்து கல்லா ஓட்டுகளா மாறினா இன்னொரு பக்கம் இதுக்கு ஏன் எனக்கு ஆச்சரியமா தோன்றுச்சுன்னா, காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி வந்துட்டு இது மாதிரி வாக்காளர் சேகரிப்பில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் எல்லாம் தவறா நடந்திருக்கு. ஒரே ஆள் வந்து மல்டிபிள் இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரேசில் அழகிய போட்டு அவங்களுக்கு 20 ஐடென்டிட்டி இருக்கு அப்படின்லாம் சொல்ல காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அதையெல்லாம் தாண்டி இந்த எஸ்ஐஆர்ல வந்து 1 கோடி ஆட்கள் தமிழகத்துல மட்டும், அதுல நீங்க சென்னையில தான் அதிகமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். மாநிலங்கள் வாரியா பாத்தீங்கன்னா, அப்புறம் மாவட்ட வாரியா பாத்தீங்கன்னா சென்னையில வந்து மட்டுமே அதுல வந்து 10 விழுக்காடு 15 20 விழுக்காடு இருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. சோ இத பத்தி நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த எஸ்ஐஆர் அல்லது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த எஸ்ஏஆர் நடைமுறை, அதாவது நான் ஒரு விவாதத்துல சொன்னேன். அதாவது 1 கோடி பேர் நீக்கப்படுறதுன்னா என்ன காரணம்னா, ரொம்ப நாளா தூர்வாரப்படாத கிணறு ஆக்சுவலா அது. ரொம்ப நாளா தூர்வாரப்படாத கிணறுங்கிறதுனால இவ்வளவு தூர்வாரம் இது கிணறே இல்ல. இது ஏதோ படத்துல வந்து வடிவேலு சொன்ன மாதிரி கிணறையே காணுங்கன்ற மாதிரி இருக்கு. 20% ரொம்ப அதிகம். அவரு நாமுத்துக்குமார் கவிதை எனக்கு ரொம்ப பிடிக்கும். கிணறு, அதாவது அவரு கவிதை ஒண்ணு இருக்கு, நீங்க தேடி படிக்கணும், ரொம்ப நல்லா இருக்கும். அத வந்து ரொம்ப நாளா தூர்வாரப்பட கிணறுல இருந்து கடைசியா ஒரு கரண்டி கிடைக்கும். அது சொல்லுவோம், இந்த கரண்டினால எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தது அப்படின்ட்டு. நல்ல கவிதை. அது மாதிரி இங்க வந்து ரொம்ப நாளா கிளீன் அப் பண்ண முடியாத விஷயங்கள் தானே. 66 லட்சம் ரூபாய். அதாவது நீங்க மத்த எந்த ஸ்டேட்லயுமே வந்து இதை ஏத்துக்கிறது நம்ம நம்புறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. எப்படி நீங்க மத்த ஸ்டேட்ல விட ராஜஸ்தான்ல 44 லட்சம், 58 லட்சம் இவ்வளவுதான் மேக்சிமம். வெஸ்ட் பெங்கால்ல 58 lakhs ரிமூவ் பண்ணிருக்காங்க. பட் நம்ம ஊர்ல மட்டும் 97 lakh, கிட்டத்தட்ட 1 கோடி அப்படிங்கிறது, அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப கியூரியஸா கேள்வி கேட்க வைக்குது. ஏன் நம்ம ஊர்ல மட்டும் எவ்வளவு அப்படின்ட்டு. பட் நிஜமாவே பாத்தீங்கன்னா அதுல அவங்க கொடுக்குற பிரேக்கப், நான் உண்மையிலே சொல்லுவேன், எஸ்ஐஆர் நடைமுறைங்கிறது சக்சஸ்ஃபுல்லா இந்த வருஷத்தின் மிகப்பெரிய சக்சஸ் ஆன ஒரு விஷயம் தான் நான் பாக்குறேன். என்னன்னா, ஆரம்பத்துல ரொம்ப நம்பிக்கையான சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு அது காரணம் வந்து ப. சிதம்பரம் சொன்னாரு. ஆக்சுவலா ப. சிதம்பரம் வந்து அந்த கட்சியில இருந்து அவருடைய குரல் ரொம்ப முக்கியமானது. ஓட்சுவரி பத்தி ராகுல் காந்தி சொன்னா கூட ப. சிதம்பரம் சொன்னாரு, இது மத்த மாநிலங்கள் நடக்கிறது வாய்ப்பு இருக்குதுங்க. ஆனா ரொம்ப பொலிட்டிக்கல் அவேர்னஸ் உள்ள தமிழ்நாடு, கேரளா போன்ற மாநிலங்கள்ல இதுக்கான ஒரு பெரிய அளவுக்கு மோசடிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு ஆரம்பத்திலே சொன்னாரு. இப்ப சமீபத்துல அந்த 1 கோடி விஷயம் நியூஸ் வந்த பிறகு கூட சொன்னாரு, ஓகே இது வந்து இனிமே அடுத்தது ஆரம்பிக்கணும், இன்னும் அடுத்த 30 நாள் இருக்குது. ஜனவரி 18க்குள்ள விடுபட்ட வாக்காளர்களை சேர்ப்பதில் எல்லா அரசியல் கட்சி தொண்டர்களும் ஆக்டிவா வேலை பார்க்கணும் அப்படிங்களா ரொம்ப பாசிட்டிவான ஒரு அப்ரோச் எடுத்தார். கிட்டத்தட்ட எடப்பாடி அவர்களும் இந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவான அப்ரோச் தான் சொல்றது. ஆரம்பத்துல யாருமே வந்து இல்லைங்க இதெல்லாம் ஒரு இப்ப இந்த கான்ஸ்பிரசி தேதி நிறைய வரும் இப்ப, அதுக்குதான் நிறைய கொண்டாட்டங்கள் இருக்கும். அதெல்லாம் தாண்டி இவர் வந்து ரொம்ப பாசிட்டிவா இல்லைங்க நம்ம எடுக்கணும், இன்கேஸ் நிறைய இருந்ததுன்னா கூட நம்ம நீக்கப்பட்ட வாக்காளர்களை நிச்சயமாக சேர்த்து கொள்ளலாம், அதற்கு அதிமுக தொண்டர்கள் உறுதுணையா இருப்பாங்க, இது ஒரு நம்பிக்கை கொடுக்குறாங்கல்ல. இந்த விஷயம் எல்லாம் நடந்தது. எப்படிங்க 66 லட்சம் 97 லட்சம் சொன்னீங்களா, 97 லட்சம் இறந்து போனவர்களை தவிர மற்றவர்களை எப்படியும் 90% அக்காமடேட் பண்ணிடுவாங்க.
அது அந்த வித்தையெல்லாம் நம்ம ஊர் தொண்டர்களுக்கு, திராவிட கட்சி தொண்டர்களுக்கு தெரியும். அதனால நீங்க ஃபைனல் ரிசல்ட்ட பாருங்க எப்படின்ட்டு. அந்த இறந்து போனவர் கூட வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா நிச்சயமாக மற்ற அந்த 66 லட்சம் சொன்னாங்களா இடமாற்றம், அவங்கள கண்டிப்பா கஷ்டப்பட்டு கரையேற்றிடுவாங்க. அதனால எந்த சந்தேகமும் இல்ல. அதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. இந்த விஷயம் வந்து ஆக்சுவலா இது வந்து ஒரு நல்ல நடைமுறை தான் பாக்குறேன். அதாவது வருஷா வருஷம் நடக்குது இந்த விஷயம். அதாவது வாக்காளர் பட்டியலை வந்து சரி பண்றதுங்கிறது ஒவ்வொரு வருஷம் நவம்பர் மாசம் நடக்குது. எலெக்ஷன் கமிஷன் மக்கள்கிட்ட கேக்குது, ஓட்டர்ஸ்ட, நீங்க வந்து வாங்க, வந்து உங்களுடைய விவரங்களை சரி பண்ணிட்டு சப்மிட் பண்ணுங்க. வருஷம் வருஷம் ஜனவரியில் டிராஃப்ட் ரிலீஸ் பண்றாங்க. இது ஒவ்வொரு வருஷம் நடக்கிற ப்ராசஸ் ஆக்சுவலா. ஸோ சம்டைம்ஸ் ஒரு வருஷம் நின்னா கூட கண்டிப்பாக தேர்தலுக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. பட் இந்த எஸ்ஐ நடைமுறைங்கிறது நீங்க வரவே இல்லை. இத்தனை வருஷம் கூப்பிட்டு பாக்குற உங்க டேட்டாவை வந்து நீங்க சரி பண்ணுங்கன்னா வர மாட்டேறீங்க. அது நாங்க ஆக்ஷன் எடுக்கிறோம் எடுத்த ஆக்ஷன் தான் ஆக்சுவலா. இது நல்ல விஷயம் தான் ஆக்சுவலா. நான் வந்து நான் வந்து ஜெயா டிவில வந்து இதை பத்தி சொன்னேன். ஒரு இந்த விஷயத்த நீங்க போய் பண்ணும் போதுதான் உங்களுக்கான நிறைய பல விஷயங்கள் கிளாரிட்டி கிடைக்கும். நீங்க எங்க இருக்கீங்க, உங்களுடைய அடிப்படையில உங்க வாட்டர் ஐடியில என்ன பேர் இருக்குது, பேன் கார்டுல என்ன பேர் இருக்குது, ஆதார்ல பேர் இருக்குங்கிற அடிப்படை இதுவே நிறைய பேருக்கு தெரியாது. அது ஏன் அங்க அக்செப்ட் பண்ண மாட்டேங்குதுன்னா, அக்செப்ட் பண்ண மாட்டேங்கன்னா உங்க நேம் மிஸ்மேட்சா இருக்குது. எல்லாருக்கும் ஒரே நேம் இருந்தா தானே அது ஆத்தென்டிகேஷன் வரும். இதுவே பல விஷயங்களுக்கு வராது. இதெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துட்டு இதை ஒர்க் அவுட் பண்ணுங்க, நேம் கரெக்ஷன் கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து இதை தெரிஞ்சுக்கங்க, எத்தனை தமிழ்நாட்டுல எத்தனை கான்ஸ்டியூன்சி இருக்குது, எங்கெங்க என்னென்ன எல்லை இருக்குது, எத்தனை பூத் இருக்குது, இதெல்லாம் ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. நீங்க நேரா வாக்காளர் மையத்துக்கு மட்டும் போய் மேனுவலா சப்மிட் பண்றது இல்லாம ஆன்லைன்லயும் ட்ரை பண்ணி பாருங்க, ஆன்லைன்ல எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு. இதெல்லாம் நான் சொன்னேன். பக்கத்துல இந்த காங்கிரஸ் ஒரு பிரமுகர் இருந்தாரு, அவர் சொன்னாரு, ஏங்க எங்களுடைய ஓட்டு எங்க உரிமை இதுல விளையாட சொல்றீங்களா அப்படின்னு. பட் நேச்சுரல் இதாங்க ட்ரையல், நீங்க கத்துக்கணும். முதல்ல நிறைய பேர் தமிழ்ல வருது, அதை எப்படி தமிழ் டைப் பண்ண தெரியலன்னாங்க. நீ கத்துக்குங்க, போய் எப்படி போட்டு எப்படி இங்கிலீஷ் தமிழ் எப்படி கன்வெர்ட் பண்றதுன்னு கத்துங்க. இது கத்துக்காம இப்ப எப்பதான் கத்துக்க போறீங்க? அதை உங்க வாக்கு உங்கள் உரிமை அப்படின்னு சொன்னா உங்களோட டேட்டாவை நீங்க தான் சேஃபா வச்சிருக்க. வேற யாரோ வந்து உங்களுக்கு எல்லாம் பண்ணி தர மாட்டேன். அப்படி பண்ணா அதுக்கு முன்னாடி ஒரு ஹிடன் ஏஜெண்டா இருக்கும். உங்க வந்து ஒரு பகுதியில உங்க பகுதியை சேர்ந்த ஒரு கட்சிக்கார தொண்டர் வந்து உங்க ஃபார்ம் உங்க கையில கொடுத்துட்டு இதை ஃபில் பண்ணி கொடுத்தா போதும், மத்தெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் சொல்லுவாங்க. பட் அதுல என்ன டேட்டா இருக்குது அப்படிங்கிறத நீங்க தான் செக் பண்ணி கொடுக்கணும். உங்களுக்கு அலுப்பு படாம நீங்க பக்கத்துல இருக்கிற வாக்காளர் மையத்துக்கு போய் நீங்களே ஃபார்மை கொடுத்து பிஎல்ஏ பார்த்து கொடுத்துட்டு இன்னாரும் தெரிஞ்சுட்டு வந்துட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. யாரையும் நம்பி ஒப்படைச்சிங்கன்னா உங்க டேட்டா லீக்கா தான் ஆகும். சோ அதனால இதெல்லாம் சொல்லி இதெல்லாம் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்கான ஒரு பெரிய பிக் ஆப்பர்ச்சுனிட்டி. இதெல்லாம் நம்ம இதை பண்ணலன்னா பண்ண நாள் பூரா அரசியல் பேசுறவர்கள் கூட இந்த இடத்துல இது செய்ய தவறாங்க. அதான் பிரச்சனை. முழு நேரம் அரசியல் பேசுறேன் நான் பாத்திருக்கேன். ஆமா, எங்க உங்க ஓட்டு எங்க இருக்குன்னா இனிமேதாங்க பாக்கணும், இனிமேதாங்க நான் பண்ணணும், ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ணி கொடுக்கணும், இனிமேதான் பண்ணணும் அப்படின்னு. இந்த அளவுக்கு மக்கள் சீரியஸா இருக்காங்கன்னு பாக்குறேன். ரொம்ப வேடிக்கையா இருக்கு எனக்கு இதெல்லாம். அதனால இந்த எஸ்ஐஆர் நடைமுறை இந்த அளவுக்கு குறுகிய காலத்துல இந்த 2 மாதங்கள்ல நிறைய மழை பனி எல்லாம் பார்த்தோம். இதெல்லாம் தாண்டி இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா வந்ததுக்கு பெரிய விஷயமா நான் பாக்குறேன். இன்னைக்கு அது எப்பிக்க போட்டா வருது டீடைல், பெரிய விஷயம். சேஞ்சஸ் இல்லாம இருக்கு. அவங்க ஏஜ் அப்டேட் பண்ணிருக்காங்க, நிறைய இடத்துல வாக்கு சாவடி நம்பர் மாறி இருக்குது, நிறைய அப்டேட் நடந்திருக்கு குறுகிய காலத்துல. இன்னும் போட்டோ வரல, எனக்கு ரொம்ப வருத்தம். அந்த பழைய ஆதி காலத்து போட்டோ தான் எனக்கு இருக்கு. லேட்டஸ்டா போட்டோ எடுத்து கொடுத்தா அந்த அப்டேட் ஆகவே இல்லை, அது எப்போ வரும்னு தெரியல. சோ அதனால அந்த விஷயம் இது வரைக்கும் நடந்ததே பெரிய விஷயம். இன்னைக்கு இது நீக்கப்பட்டவர்கள் வந்து ஒன்னும் இல்ல, ஜஸ்ட் ஒரு கோடி 97 லட்சம் வாக்காளர்கள் தானே. அது ஒன்னும் நம்ம ஈஸியா ஒரு மாதத்துல சரி பண்ணிடலாம், நிச்சயம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இது மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் ஒரு விஷயம் எஸ்ஐஆர் தான் நான் பாக்குறேன். இதுக்கு வந்து முக்கியமான கிரெடிட் எலெக்ஷன் கமிஷனை தாண்டி திமுக தொண்டர்கள். ஏன்னா தமிழ்நாடு முழுக்க அவங்க எஸ்ஐஆர் நடைமுறையை வந்து எதிர்த்தா கூட களத்துல போய் அதை சீரியஸா எடுத்துட்டு ஒவ்வொரு வீட்லயும் போய் அந்த ஃபார்மை கொடுக்கறதுல இருந்து அதை கனெக்ட் பண்ணி கொண்டு வந்து அந்த பிஎல்ஏக்கு உங்களுக்குள்ள கனெக்ட் பண்ற இடத்துல வந்து திமுக தொண்டர்கள் இருந்தாங்க. திமுக தொண்டர்கள் களத்துல இறங்கி வேலை செஞ்சது ஒரு மிகப்பெரியது. அதனாலதான் இவ்வளவு பெரிய ஸ்பீடப் ஆகி கிடைச்சிருக்கு. அதனால கட்சிகள் வந்து வெளிப்படையா எஸ்ஐஆர் நடைமுறை எங்களுக்கு மேல நம்பிக்கை இல்லைன்னு சொன்னா கூட அதோடைய சீரியஸ்னஸை புரிஞ்சுக்கிட்டு களத்துல அவங்க வந்து ரொம்ப ஆக்டிவா வேலை செஞ்சாங்க. இன்னும் நெக்ஸ்ட் 1 மந்த்துக்கு ஆக்டிவா வேலை பண்ணுவாங்க. சோ அதனால அவங்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் நிறைய இருக்குது. ஏன்னா நீங்க இப்பதானே மக்களை போய் நேரா பாக்குறீங்க. நீங்க வந்து எலெக்ஷன் நேரத்துல போய் பார்த்தா மக்கள் திட்டுவாங்க, ஓட்டுக்காக மட்டும் வந்துட்டியா அப்படின்ட்டு. இப்ப போய் பார்க்கும்போது ஏங்க உங்களுடைய ஓட்டர் ஐடியை சரி பண்றதுக்காக நான் வந்திருக்கேன், உங்களுக்காக சேவை ஆற்று நிஜமான சேவை ஆற்ற வந்து சொல்லிட்டு நிறைய கன்வின்ஸ் பண்ணலாம். இட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நான் பாக்குறேன். அரசியல் கட்சிகளுக்கும் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தான். நீங்க அருமையா
அடுத்த கேள்விக்கு நீங்களே செவ்வே கொடுத்துட்டீங்க. நீங்க சொன்னீங்க திமுக ஆட்சி வந்ததுக்கு காரணமே இந்த விடியல் அரசு அப்படிங்கறத முன் வச்சுதான் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப வந்து திடீர்னு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருக்காரு. அப்ப நீங்க சொன்ன மாதிரி பட்டவர்த்தமா தெரியுது இது வந்து எலெக்ஷனை நோக்கி தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் கூட அதை பத்தி உங்க கருத்து என்ன? இவ்வளவு நாள் இல்லாம அதாவது அது நீங்க சொல்லும்போது அவங்க சொன்னது கான்ட்ராடிக்ஷனா தான் சொன்னாங்க. அதாவது நீங்க நான் முதல்வன், நீங்க வந்து உங்களுடைய கோரிக்கை ஒரு பொட்டியில போட்டா போதும், நாங்க எல்லாம் பாத்துக்கிறோம், பாத்துக்கல. ஆனா அதுக்கப்புறம் கேம்ப் நடத்தி நீங்க தான் வரணும், திருப்பி அதே விண்ணப்பத்தை எழுதி திருப்பி கொடுங்க. இது மூலமா கூப்பிட்டு அதுக்கு ஜனங்க மக்கள் கொடுத்தாங்க. எவ்வளவு பேருக்கு அந்த கேம்ப் வந்து உங்களோட ஸ்டாலின் அது கூட பெரிய சக்சஸ்ஃபுல்லுங்க. மக்கள் பத்தி அவ்வளவு பிரச்சனை இருக்குது. ஏன்னா எனக்கு ரேஷன் கார்டு இல்ல, அது இல்ல, எங்க நேம் மாறி இருக்குது. இந்த பிரச்சனை எல்லாம் சால்வ், இதுதான் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிக்கல் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா. இதை வந்து பல அரசாங்கங்கள் கண்டுக்கவே இல்லை. எனக்கு இவங்க எடுத்த ஒரு இனிஷியேட்டிவ் பெரிய விஷயம். நீங்க நாங்க ரெடியா இருக்கோம், ஏதோ நீங்க எழுதி கொடுங்க, ஃபார்ம் எழுதி கொடுங்க, நாங்க அட்ரஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி அது முன் வந்ததே பெரிய விஷயம். அதுக்கப்புறம் ஒரு 4 வருடங்கள் ஒரு இழுத்து அடிச்சாங்க, அதெல்லாம் நடந்து டிலே ஆனிச்சு. பட் இப்ப இந்த கேம்ப்ல எல்லாம் ஒரு பெரிய விஷயங்கள் நடந்திருக்குது. நிறைய விஷயங்கள், நிறைய பேருக்கு வந்து கேட்டு கிடைக்கிறது, கம்யூனிட்டி சர்டிபிகேட், இன்கம் சர்டிபிகேட், நிறைய விஷயங்கள் டக்கு டக்குன்னு நடந்தது. இது அவேர்னஸ் இல்ல, மக்களுக்கு மத்தியில அவேர்னஸ் இல்லாதனாலதான் டிலே ஆச்சு. இது ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல்லா நினைக்கிறேன். இது தாண்டி திமுகவுக்கும் மக்கள் மத்தியில ஒரு கனெக்ட் ஆகிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணிச்சுல. நீங்க எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணா மறக்க மாட்டாங்க. இந்த தொண்டர் இவர் எனக்காக வருமான சான்றிதழ் வாங்கி கொடுத்தாருப்பா அப்படிங்கிறது அவனுக்கு வந்து அதோடைய பின்னாடி உள்ள அந்த இது தெரியும் அவனுக்கு. சோ இது ஒரு பெரிய சக்சஸா இன்னைக்கும் வந்து அதான் சொல்றேன். நீங்க வந்து பெரிய அளவுல அரசியல் எல்லாம் ஒதுக்கிட்டு நீங்க கடந்த 6 மாதங்களாக திமுக கட்சியினுடைய நடவடிக்கைகள் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா கிரவுண்டுக்கு போயிட்டாங்க. கிரவுண்ட்ல போயிட்டு ஜனங்களோட கனெக்ட் பண்ற வேலைகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது கண்டிப்பா இது ஒரு முக்கியமான வித்தியாசமான ஸ்ட்ராட்டஜி. இவங்க வழக்கமா ரொம்ப அதிகமா கொள்கை கருத்தியல் இதெல்லாம் பேசுவாங்க. அதெல்லாம் விட்டுட்டு அமைதியா கிரவுண்ட்ல இப்போ பேசும்போது நிச்சயமா அதுக்கு ஒரு பெரிய பெரிய ஸ்ட்ராட்டஜி தான் நினைக்கிறேன். அருமை அருமை. சோ இப்போ அடுத்தது வந்து முக்கியமான விஷயம். நீங்க இவ்வளவு அரசியல் எல்லாம் பேசிட்டோம். இப்போ ரஜினி ராம்கி வர்றப்போ வந்துட்டு ரஜினிகாந்தை பத்தி பேசாம இருக்க முடியாது. சோ பிகஸ்ட் பிளாக் பஸ்டர் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா மதகத ராஜா, அதுக்கு அடுத்தது பார்த்தா படையப்பா அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு. ரீரிலீஸ்ல வந்து படையப்பா நானும் கூட ரீரிலீஸ் வந்து வழக்கம்போல சொல்லிட்டு இருந்தேன். வழக்கம்போல வந்தாரு இவர் வந்து ஒரு 30 நிமிஷம் பேட்டி கொடுத்தாரு. அப்பவே வந்து கொஞ்சம் பல்ஸ் ஏறுற மாதிரி இருந்துச்சு. பட் ஆனா தியேட்டர்ல மக்கள் கொண்டாடுறது பாத்தீங்கன்னா நான் பயந்துட்டேன், நிஜமாவே அரண்டுட்டேன். அதாவது இந்த வயசுல 72 வயசுல ஒருத்தர் வந்து ஒரு 30 நிமிஷம் பேட்டி கொடுக்குறாரு. அதை பார்த்துட்டு இது வந்து வேர்ல்டு ஓவர் ரிலீஸ், ஆக்சுவலா எங்கேயும் ரிலீஸ் ஆச்சு. பிரான்ஸ், ஜெர்மனி அண்ட் ஜப்பான் எல்லாமே உலகம் முழுக்க ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அந்த ரிலீஸ் ஆனது கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து இங்க வந்து இந்த அனிமே மூவிஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகும். அதை பாத்தீங்கன்னா அப்பதான் இந்த ஜென்சி கூட்டம் எல்லாம் வர ஆரம்பிச்சு. நான் இப்ப தமிழ்நாட்டுல பார்த்து பயந்துட்டேன், என்னடா இவ்வளவு கூட்டம் வராங்களேன்னு. ஆனா படையப்பாக்கு வந்த கூட்டம் பாத்தீங்கன்னா இந்த ஜென்சி கூட்டம் தான் வந்திருக்கு. எனக்கு அது ஒரு பெரிய கான்ட்ரடிக்ஷனா தோணுச்சு, ஒரு ஐரனிக்கா இருந்துச்சு. எல்லாருமே பிரதீப் ரங்கநாதன் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற அளவுக்கு பேச ஆரம்பிக்கிறப்போ திடீர்னு எப்படி இவருக்கு பாப்புலாரிட்டி. சோ நீங்க எப்படி பாக்குறீங்க, ஒரு ரசிகரா எப்படி பாக்குறீங்க? தலைவருக்கு இன்னும் அந்த மவுஸ் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? நம்ம உண்மையை வெளிப்படையாவே சொல்லுவோம், பெரிய அளவுக்கு வந்து எதிர்பார்ப்புகள் இல்ல. ஆக்சுவலா எனக்கு வந்து எப்பவுமே சந்திரமுகி பார்ட் 2 வருது அப்படின்னு சொல்லும் போது கூட முதல்ல பயந்தவன் நான் தான், ஐயோ அப்படின்ட்டு. அது மாதிரி டேக் ஆஃப் ஆகல. அது மாதிரி இப்ப வந்து நான் ஒரு இன்டர்வியூல கூட சொல்றேன், அது மாதிரி படையப்பா 2 வருதாம இளம்பைன்னு அவர் சொல்லிட்டாரு, கன்ஃபார்ம் ஆயிட்டு சார் அது அப்படிலாம் பேசும்போது, ஏன் அது வந்து அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க, அதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க அப்படிலாம் நான் சொன்னேன். எனக்கு ஆரம்பத்துல இருந்தே அந்த கான்பிடன்ட் கிடையாது. ஏன்னா ஆக்சுவலா வந்து நீங்க வந்து அதோடைய மெலோ டிராமா நமக்கு தெரியும். அந்த படம் அதுல வந்து நீங்க ரஜினி படத்துல ஒரு வித்தியாசமான ஒரு படம். ஆக்சுவலா அதுல வந்து பெரிய அளவு ஆக்ஷன் சீக்வன்ஸ் கிடையாது, பெரிய அளவுக்கு காமெடி எல்லாம் பெரிய அளவு கிடையாது, ரொம்ப எமோஷனல் படிக்காத மாதிரி ஒரு எமோஷனல் ஓரியன்ட் கிடையாது. ஆனா எல்லாமே இருந்தது இந்த படத்துல, எல்லாமே இருந்தது. பேக்ரவுண்ட் மியூசிக் அதெல்லாம் வந்து கூஸ்பம்ப் மூமெண்ட்ல அதெல்லாம் இருக்கு. பட் இது ஜெனரேஷன் எப்படி எடுத்துக்கொண்டு, எனக்கு இன்னைக்கு தியேட்டர்ஸ்க்கு வர ஆடியன்ஸ் எல்லாமே ஜென்எஸ் தான். அவங்க வந்து அவங்களுக்கு பிடிச்சிருந்தாதான் பார்ப்பாங்க. நாயகனே ரிலீஸ் ஆகி எடுப்படலைங்க, நாயகனுக்கு அவ்வளவு பெரிய விளம்பரம் கொடுத்தாங்க. இது ஒரு இந்திய தமிழ் சினிமாவோட முக்கியமான படம், உலக அளவில் கொண்டாடிய படம், இதை நீங்க போய் பெரிய ஸ்கிரீன்ல பாக்கணும் அப்படின்லாம் சொல்லி பண்ணும்போது ஜஸ்ட் லைக் தட் அதை வந்து இக்னோர் பண்ணிட்டு அவனும் பெரிய நான் டிவில பார்த்து போனாங்க. சோ அப்படி இருக்கும்போது இது வந்து எந்த அளவுக்கு எடுப்போம், இது வந்து ஒரு சீரியல் மாதிரி இருந்துச்சுங்களா, அவங்க அப்படிதான் பாப்பாங்க. இது இன்னொரு சீரியல் பா அப்படின்னு ட்ரோல் பண்ண போறாங்கிறதுதான் போய் உட்கார்ந்து. அண்ணாத்தைக்கு அப்படிதான் பாத்தீங்கன்னா நீங்க சொன்னா நீங்க கோவிச்சுப்பீங்க. எனக்கு ஆக்சுவலா அண்ணாத்தையோட கதை வந்து படையப்பாவோட கதையோட கொஞ்சம் நல்லா ரிலேட்டபிளா இருந்துச்சு. பட் அண்ணாத்தைக்கு அப்படிதான் சொன்னாங்க. அதெல்லாம் படையப்பா வர்றப்ப கொஞ்சம் பதட்டமா தான் இருந்துச்சு எனக்கும். அது மாதிரிதான் நான் ஒரு அவநம்பிக்கையோட தான் போனேன். பட் ஆனா அங்க தியேட்டர்ல வர ரெஸ்பான்ஸ், அதாவது
நான் சமீப கால ரஜினி படம்லாம் கூட சில இடங்கள்ல வந்து கையில மொபைல் எடுத்துருவாங்க மக்கள், குறிப்பா இந்த யங் ஜெனரேஷன்ல. இதுல யாரும் மொபைல் எடுக்கவே இல்லை, எல்லாம் அப்படியே அவ்வளவு இதா பாக்குறாங்க. ஏன்னா இந்த சீன்லாம் இவ்வளவு ரசிச்சு பாக்குறீங்க அப்படின்னு நமக்கே ஒரு ஆச்சரியம் அது. பிஜிஎம் அவங்க அப்படி லட்சுமிக்கு எவ்வளவு பெரிய கைத்தல் புரியுங்க உங்களுக்கு, எல்லாம் எதிர்பார்க்கவே முடியாது. லட்சுமி டயலாக் எல்லாம் பயங்கரமான கிளாப்ஸ், எல்லா கேரக்டர் ரசிச்சு பாக்குறாங்க. கனல் கண்ணன் ஒரு சீன்ல வந்தா கூட ரசிச்சு கை தட்டுறாங்க. அதாவது நான் புரிஞ்சுக்கிட்டேன் இத்தனை வருஷம் கழிச்சு இந்த படத்துல இவ்வளவு கேரக்டர்ஸ் இருக்குது. ஒவ்வொரு கேரக்டரும் ஒரு பெரிய இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணுது. ஒவ்வொரு கேரக்டர் ஒரு 2 டைலாக் பேசினா கூட ரொம்ப பயங்கர இம்ப்ரெசிவா அதை கை தட்டுறாங்க எல்லாருக்கும். எல்லா கேரக்டரும் பேசும்போது கை தட்டுறாங்க, ரெகக்னைஸ் பண்றாங்க இவர் யாரு என்ன அப்படின்ட்டு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதெல்லாம் வந்து ரிஹர்சல் பண்ணிட்டு வராங்க. இந்த படத்துடைய சாங் சீக்வன்ஸ் ஆகட்டும் எல்லாத்தையும் வந்து அங்க வந்து ரீக்ரியேட் பண்றாங்க. தியேட்டர்ல வந்து மக்கள் வந்து கையில செல்போன் வச்சுக்கிட்டு அதை அதே டான்ஸ் ஆடி பாக்குறது சரி, இதெல்லாம் வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப செலிப்ரேஷன் ரொம்ப வித்தியாசமா இருக்குது. நம்மலாம் இந்த அளவுக்கு இறுதி படி இப்படி கொண்டாடலையாப்பா, இவங்க இவ்வளவு கொண்டாடுறாங்களே அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு. ஒரு இது வந்து நான் எதிர்பாராத ஒரு வெற்றி தான் நான் சொல்றேன். நான் இந்த அளவுக்கு யாரும் எதிர்பார்க்கல. ஆனா நீங்க வந்து கடந்த காலங்கள்ல ரீரிலீஸ் வந்து அதிகமா ஆயிடுச்சு. நீங்க வந்து நேரடி ரிலீஸ் படங்களோட ரீரிலீஸ் படங்கள்லாம் அதிகமா ஆயிட்டு இருக்கு. அதுக்கு பெரிய வரவேற்பும் கிடைக்குது. இந்த வருஷம் வந்து கேப்டன் பிரபாகரனுக்கு வந்து பெரிய வரவேற்பு. அதுக்கப்புறம் நாயகன் பெரிய அளவுக்கு இல்ல, பட் இந்த படத்துக்கு மிகப்பெரிய ரிலீஸ். போன வருஷம் கில்லி ரிலீஸ் பண்ணாங்க. வருஷம் ஏதாவது ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க, பெரிய மேஜர் படம்லாம் இருக்கு. இதை வந்து இதுல ஒரு விண்டேஜ் வேல்யூ ஒண்ணு இருக்குது. அதாவது இதை வந்து இப்ப நான் நிறைய ரீல்ஸ் எல்லாம் பார்த்தேன். நான் வந்து பார்த்த படம் இது, நான் இப்ப என் பேரனை மடியில வச்சுட்டு பாக்குறேன் அப்படின்னு. சோ இதெல்லாம் அபூர்வம் இல்லை. இது வந்து நம்ம இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நாம நம்முடைய பசங்களை அழைச்சி நம்ம ஊர் கோயில்ல போய் சாமி கும்பிடுறது, நம்ம ஊர் இடத்துல போய் ஹோட்டல்ல சாப்பிடுறதே அரிதாயிடுச்சு இல்ல, அப்படி ஆயிடுச்சு. அப்படி ஆகும்போது ஒரு 3 மணி நேரம் என் பேரனை மடியில வச்சு அந்த படத்தை பாக்குறேன். ஸ்கூல் காலேஜ்ல பார்த்த படத்தை நீங்க என் பேரனை மடியில வச்சு பாக்குறேன். 3 வருஷம் அவனும் ரசிக்கிறான், நானும் ரசிக்கிறேன். இதெல்லாம் பயங்கர, இதெல்லாம் வந்து விவரிக்க முடியாத அனுபவம் இல்ல ஆக்சுவலா. இதெல்லாம் நடக்காத நான் எதிர்ப்பு நினைச்சேன். நடக்காத விஷயங்கள் இது எப்படி நடக்கும்? அது தியேட்டர்ல வந்து இன்னைக்கு இது மாதிரி பழைய படம் ரிலீஸ் ஆகுமா? அப்படி ரிலீஸ் ஆனா நம்ம மக்கள்லாம் நம்ம போய் இப்ப நான் ஒரு ரசிகரா நான் போய் படம் பார்த்து வந்துருவேன். ஆனா எனக்கு எங்க வீட்டுல நடந்தது. என் பொண்ணு என்ன படம் ரிலீஸ் ஆகி என்ன ஏன் கூப்பிட்டு போல அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்டுல எல்லாரும் ஃபேமிலியா போய் வரும். நானே எதிர்பார்க்க நம்ம மட்டும் தனியா தான் போய் பார்க்க போறேன்னு நினைச்சிருக்கேன். ஃபேமிலியில எல்லாரும் அவங்க டிக்கெட் புக் பண்ணி எல்லாம் என்ன எதிர்த்து போய் எல்லாம் உட்காந்து பார்க்கும்போது இது வந்து ரொம்ப எனக்கு ஒரு நிஜமான சந்தோஷம் ஆச்சு எனக்கு. ஏன்னா இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் வந்து இப்படி ஒரு படம் ரிலீஸ் ஆகி இந்த மாதிரி பிரைமரி தியேட்டர்ல போய் உட்காந்து குடும்பத்தோட பார்ப்போம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஜானர்ல எல்லாம் வயசான தாத்தா பாட்டிகளும் உட்காந்துருக்காங்க, சின்ன பசங்களும் உட்காந்துருக்காங்க. ஒரு சின்ன பையன் அதை பார்த்துட்டு ட்ரை பண்றான், அதை விஷ் பண்றதை வந்து டீக்ரேட் பண்றாங்க, பண்ணி பண்ணி காமிக்கிறான். இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எனக்கு. இந்த மாதிரி ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு விஷயம் வந்து ரஜினி நடந்தது எனக்கு உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கு. காலத்தை தாண்டி ஜெனரேஷனை தாண்டி ஒரு படைப்பாளி கொண்டாடப்படுவதுங்கிறதுலாம் வந்து ரொம்ப அபூர்வம் தானே. இதெல்லாம் வந்து அது ரொம்ப உண்மை. கோயம்புத்தூர்ல வந்து இப்ப எங்க சொந்தக்காரங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க என்ன பண்றாங்கன்னா ஃபேமிலி ஈவெண்டா மாத்திட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்ப எங்க ஃபேமிலியில போனவங்கள யாருமே வந்து 2 டிக்கெட் 4 டிக்கெட் வாங்கிட்டு எல்லாம் போல. வாங்கினவங்க எல்லாம் 15-20 டிக்கெட் தான் வாங்கினவங்க தான். நம்ம மாமாவை கூட்டு போனா, அத்தையை கூட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியா போய் அது ஒரு நிஜமாவே இவெண்டா பண்ணிட்டாங்க. இப்ப எங்க வீட்டுல எல்லாம் போறப்ப வந்துட்டு அவங்க வந்து ஒரு ஃபுல் பிளிஜ்டு பிளானா போயிருக்காங்க. அதாவது ஈவினிங் ஷோ முடிச்சுட்டு அப்படியே டின்னருக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்றது அப்படின்னா ஒரு ஃபுல் ஃபேமிலியோட போயிருக்காங்க. ஸோ அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு பார்க்கலாம் ஒரு இது கொண்டு வந்தது. இது வந்து ஆக்சுவலா எனக்கு இந்த படத்துடைய இப்ப இந்த படத்துல நிஜமான இது விஷயம் ஒர்க் இருக்குல்ல, அது அப்பதான் வெளில தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அது நம்ம அப்போ வந்து பெரிய அளவுக்கு இதுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கலையோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கு. எந்த அளவுக்கு ஒரு கிறிஸ்பான டென்ஸான ஸ்கிரீன் பிளே சொல்லுவாங்க எல்லாம், அது வந்து ரொம்ப ஒரு தேவையில்லாத சீன்ஸ்ல நம்ம எப்படி எடிட் பண்ணாங்க அந்த காலத்துல, டிஜிட்டல்லாம் இல்லாத காலத்துல இவ்வளவு பண்ணிருக்காங்களே. சோ அதனால இந்த படம் வந்து உண்மையிலே எனக்கு ரொம்ப ஹர்ட்டான விஷயம், ரொம்ப நாளா ஹர்ட்டான விஷயம். பாபாவுக்கு தெரியும். சுயத விமர்சனம் படையப்பாக அவர் எழுதின விமர்சனம் வந்து தமிழ்நாட்டுடைய தமிழ் சினிமாவை பின்னுக்கு தள்ளிவிட்டதுன்னு எழுதினாரு அவரு குமுகத்துல விமர்சனம் எழுதும்போது. எனக்கு தெரிஞ்ச அதுதான் வந்து ஒரே நெகட்டிவ் விமர்சனம் அப்ப அந்த காலகட்டத்துல. இந்த அளவுக்கு ரொம்ப ஹார்ஷா என்ன எப்படி அது எழுதியிருக்காரு அப்படின்ட்டு. பட் இன்னைக்கு சுஜாதா பார்த்தாருன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்ன உண்மையில ஸ்கிரீன் பிளே வந்து உண்மையில ஆச்சரியமா இருக்குங்க. ஒரு சாதாரண ஒரு கதை தான். இந்த கதையை எப்படி ஸ்கிரீன் பிளே பண்ணிருக்காங்க, அதுல எந்த இடத்துலயும் தொய்வு இல்லாம. ஜஸ்ட் வந்து இன்னைக்கு சீரியல்ல வந்து ஒருத்தர் இறந்து போனா மாலையை போடுறதுங்கிறது சகஜமா போயிட்டு,
ஆனா அன்னைக்கு வந்து ரொம்ப ஷார்ட்ல அடி வச்சுட்டு லட்சுமி கேரக்டர் காணும், அதான் பாத்தீங்கன்னா இந்த போட்டோல இருக்க போட்டோக்கு மாலை போட்டிருக்காங்க பாருங்க, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. டக்குன்னு அடுத்தது ஒரு 4-5 ஜெனரேஷனுக்கான லைஃப வந்து இவ்வளவு தூரம் கிறிஸ்பா சொன்னதெல்லாம் வந்து உண்மையிலே திரைக்கதை வித்தகர்னு சொன்னா அது கேஎஸ் ரவிக்குமார் நம்ம உண்மையிலே இது பண்ணோம். ஏஆர் ரஹ்மானோட மேஜிக் என்ன பிஜிஎம், ஒரு சாதாரண ஒரு ஃபேமிலி டிராமா படங்க, இதுல ஒரு பெரிய ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கான ஒரு பிஜிஎம் கொடுத்திருக்காருங்க. ஒருத்தர் நடந்து இது வந்து என்ன ஒரு ரீசன் வந்து ஒரு குண்டல இழுத்து போட்டு உட்கார்றாரு, அவ்வளவுதானங்க. சாதாரண சீன் தானேங்க இது. எவ்வளவு பெரிய பிஜிஎம், லாஸ்ட் தியேட்டர்ல அவ்வளவு இது பண்றாங்க. எனக்கு எப்படி அந்த எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இந்த மாதிரி கர்நாடிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் சரி, அதுல பெரிய வித்தகர்களா இருந்தவங்களா கொண்டு வந்து சேர்த்தது. எனக்கு ஹரித்வாரமங்கலம் பைனிவேல் அவருடைய தவில வந்து பர்ஃபெக்டா அந்த பிஜிஎம் பிளான் யூஸ் பண்ணதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதெல்லாம் வந்து கமர்ஷியல் படத்துல ஏஆர் ரஹ்மான் இப்படி பண்ணிருக்காரு. அந்த காலகட்டத்துல வந்து ரொம்ப யோசிப்பாங்களே எல்லாரும் எப்படி கொண்டு வர்றதுங்கிறது. அதை ரொம்ப கான்பிடண்டா பண்ணிருக்காரு. இன்னைக்கு இந்த பிஜிஎம் வந்து ரொம்ப எல்லாரும் கொண்டாடப்படுறாங்கன்னா எனக்கு வந்து ஏஆர் ரஹ்மானுடைய படத்து வந்து இந்த சீனை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுலாம் எனக்கு என்னமோ இந்த படம் வந்து உண்மையிலே இப்ப ஒத்துக்கிறேன், இது பெரிய கிளாசிக் படம் தான். இந்த படத்தை வந்து நம்ம நிறைய பெரிய அளவு இன்னும் கொண்டாடி இருக்கணும் அப்படிங்கறத முடிவுக்கு இன்னைக்கு வர வேண்டியிருக்கு. அதே மாதிரி இந்த மின்சார கண்ணா அப்படிங்கறது வந்து நீங்க சொன்ன மாதிரி ரஜினி படத்துக்கு வந்து அந்த மாதிரி ஒரு பாட்டை யோசிப்பாங்களா அப்படின்னு யோசிச்சிருக்கலாம். அவ்வளோ அவங்க வந்து உச்ச ஸ்டைல பாடுறது இன்னைக்கு இப்ப அந்த பாட்டு நீங்க தனியா கேட்டீங்கன்னா கூட அவ்வளோ ஒரு கூஸ் பம்பான மூமெண்ட் வரும் உங்களுக்கு. அந்த பாட்டு அவங்க அந்த ஹை பிச்ல வந்து பின்னி கிளப்பி நித்யஸ்ரீ. ஸோ நல்ல ஒரு பாசிட்டிவான மூட்ல தலைவர் மூலியமா முடிக்கிறோம். ஸோ பிரிட்டி மச் இன்னைக்கு வந்து நம்ம இந்த தமிழ்நாடு ரவுண்ட் அப்ல வந்துட்டு அரசியல் ரவுண்ட் அப்ல வந்துட்டு நிறைய பார்த்துட்டோம். மத்திய அரசும் மாநில அரசுகளுக்குரிய சண்டைகளை பார்த்துட்டோம். அது தவிர வந்துட்டு நம்ம ஸ்டாலின் என்னென்ன பண்ணிட்டு இருக்காரு, விடியல் அரசுக்கு என்னென்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்லாம் பார்த்துட்டு இருக்கோம். எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கிருந்து நீட்டு என்இபி அதை பத்தி எல்லாம் பார்த்துட்டு அங்கிருந்து நம்ம அப்படியே வந்து விஜயோட அரசியலுக்கு வந்தோம். அதுல நம்பிக்கையின்மை அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். அது தவிர பிஜேபி எப்படி வளர்ந்தது, முருகன் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தை தப்பிட்டோம். எல்லாம் முடிக்க முத்தாய்ப்பா வந்துட்டு தலைவரோட படையப்பா வெற்றி ரீஎன்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு நான் கூலியில வந்துட்டு கொஞ்சம் சுரத்து குறைஞ்சிருந்த ரஜினி ரசிகர்கள்லாம் கூட இந்த படையப்பால வந்து இன்னும் உந்துதல் பெற்று இருக்காங்க. இப்ப ஜெயிலர் 2க்காக அவளை எதிர்பார்த்துட்டு இருப்பீங்கன்னு சொல்றேன். வித் தட் சைட் நெக்ஸ்ட் இயருக்கான ஹாப்பி நியூ இயர். கூப்பிட்ட குளருக்கு இமீடியட்டா வந்தீங்க. நமக்கு தெரியும் ரொம்ப ரொம்ப தொல்லை பண்ணிட்டோம் உங்களை 2-3 நாளாக பிடிச்சு. பட் எனக்கு ரொம்ப நிறைவா இருந்துச்சு. நன்றி ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் தினேஷ், தேங்க்ஸ் பாபா. ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி நியூ இயர். தொடர்ந்து பேசுவோம். கண்டிப்பா நம்ம கண்டிப்பா பேசலாம், தொடர்ந்து பேசலாம். நன்றி. மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ.